அற்புதமான இந்நேர பொழுதிலே டொரண்டோ தமிழ்ச்சங்கம் நிகழ்த்துகின்ற இணைய வழி உரையரங்கத்திலே 161வது அமர்விலே என்னை பேச அழைத்தமைக்காக டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை இந்த இடத்திலே ஆற்றுப்படுத்தி இருக்கின்ற வணக்கத்திற்குரிய பேராசிரியர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பல்வேறு கௌரவ அமர்வுகளிலும் இன்றைக்கு கனடா தமிழ் கல்லூரியில் இருந்து கொண்டு மையமிட்டு கனடாவில் தமிழ் கல்வியை மேல்நோக்கி எடுத்துச் செல்கின்ற கடப்பாட்டிலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, அவருக்கு எப்போதும் இலக்கிய இணையராக இருந்து தோள் தந்து கொண்டு ஐயாவிற்கு ஒரு ஒரு அற்புதமான தமிழ் துணையாக விளங்குகின்ற தமிழ் அறிஞராக விளங்குகின்ற முனைவர் கௌசல்யா சுப்ரமணியம் அம்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை செவிமடுப்பதற்காக என் பால் கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக வந்திருக்கின்ற அமெரிக்காவிலே முதலாக இருக்கைக்காக ஒரு பெரிய விரிவானது ஒரு தளத்தினை உலகளவில் கட்டிய எங்களுடைய வணக்கத்துக்குரிய டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவர்களே, டாக்டர் திருஞான சம்பந்தம் அவர்களே, நான் பெரிதும் மதிக்கின்ற பேராசிரியர் கண்ணன் அவர்களே, வைணவ இலக்கியத்திலே ஆழங்கால் பட்டிருக்கின்ற இன்னும் கொரிய தமிழ் உறவுகளில் புதிய எல்லைகளை கொண்டிருக்கின்றவர் அவர் இங்கே வந்திருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் கருதுகின்றேன். அவரைப் போல இங்கே பெரியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சொன்னது போல முனைவர் சிவபாலன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், முனைவர் சண்முகம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் நிறைய பேரை இங்கே பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்க ஆசைப்படுகின்றேன். கனடா தமிழ் கல்லூரியிலிருந்து திரு சிவானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவ கண்மணிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் பலர் இதிலே இணைந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் அடியேன் பெயர் சொல்லி அழைத்ததாக கருதி கொள்ள வேண்டுகின்றேன். அப்படிப்பட்ட அருமையான ஒரு பொழுதிலே, அந்தி மாலை பொழுதில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நான் புலர்காலை பொழுதிலே இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். கனடாவில் இருந்து வைணவ தமிழ் இலக்கியத்திற்கு அருமையானது ஒரு விஸ்வரூப காட்சியினை சமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். நான் தற்போது இருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இடம் திருவரங்கத்திலே, காவிரி கரையிலே திருவரங்கத்திலே என்னுடைய இல்லத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலே என்னை ஆற்றுப்படுத்திய இறைமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தினை சொல்லிக் கொள்கின்றேன். 10 ஆண்டு காலம் டொரண்டோ தமிழ்ச்சங்கம் தொடர்ச்சியாக இந்நிகழ்வினை நடத்தி கொண்டு வருகின்றது என்று ஐயா சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதிலே 161வது இடத்திலே நான் வந்து அமர்ந்திருக்கின்ற கூடிய வாய்ப்பினை தமிழெண்ணை எனக்கு நல்கி இருக்கின்றாள். இந்த இடத்துல உண்மையிலேயே வைணவ இலக்கியத்தில் பேசுங்கள் என்று ஐயா அவர்கள் இடத்தில் சொல்லிவிட்டார்கள். இதை வாசிக்க தொடங்கும் பொழுது, பேச தொடங்கிய பொழுதுதான் இதை பேச வேண்டும் என்று கருதி இதற்கான குறிப்புகளை நேற்று முன்தினம்தான் நான் எடுக்க தொடங்கினேன். அப்படி எடுக்க தொடங்கிய போதுதான் கம்பநாட்டாழ்வான் என்று நாம் போற்றி புகழ்கின்ற அந்த கம்பன் தன்னுடைய ராமாவதாரத்துடைய முன் தோரண வாயிலே அருமையான ஒரு அற்புதமான ஒரு அவையடக்கமாக ஒரு செய்தியை சொல்லி இருப்பார். இந்த ராமாவதாரம் என்கின்ற காப்பியத்தை நான் ஏற்ற புகுந்தது பூனை கடலை பருவேன் என்று சொல்வது போல இருக்கின்றது என்று தன்னை பற்றி தானே சொல்லிக் கொள்வார். அப்பேற்பட்ட பெரிய கம்பநாட்டாழ்வாரே அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு துகளிலும் 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 துகளாக இருக்கக்கூடிய நான் என்ன சொல்வது? இந்த வைணவ பேரிலக்கியத்தை பற்றி பேசுவதற்கு புகவ நினைத்த என்னை பற்றி நானே யோசித்துக் கொள்கிறேன். எவ்வளவு பெரிய விடயத்தை மிக சாதாரணமாக
நாம் இப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோமே என்று எனக்கு அச்சம் கூட எழுந்தது. ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கடலாக விளங்கக்கூடிய வைணவம். சமயங்கள் என்று சொல்ல போகும்போது உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக திகழ்வது நம்முடைய தமிழ் மண், இந்திய மண், இந்திய பெருநாடு. அதற்குள்ளே வைத்திருக்கின்ற சமயங்கள் தான் உலகத்திற்கு மிக அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டினையும் சகிப்புத்தன்மையும் சொல்லிக் கொடுக்கின்ற இடத்திலே இருக்கின்றன. அதில் பாரதூரமான சில விடயங்கள் இருந்த போதிலும் கூட நம்முடைய சகிப்புத்தன்மை என்பது எவ்வளவு உயரமானது, அதனுடைய நீள அகலம் எவ்வளவு பெரியது என்பதை சொல்ல புகுந்தால், சமயங்கள் இந்தியா கட்டமைத்திருக்கின்ற சமயங்கள், அதிலும் குறிப்பாக தமிழ் மண் கட்டமைத்திருக்கின்ற சமயங்கள் என்று சொல்லும் போது அதை மதம் என்று சொல்வதை விட சமயம் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்பது தமிழ் பேரறிஞர்களுடைய கருத்து. சமயம் என்ற சொல்லுக்கு மிக அற்புதமான ஒரு விளக்கம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிந்ததுதான். பெரிய பேராசிரியர் மொழியிலக்கிய பாரதியமெல்லாம் உள்ள இருக்கிறாங்க. நான் வந்து பெருசா இது சொல்லக்கூடாது. சமயம் என்ற சொல்லுடைய வேரிலேயே தொடர்பிட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த பொருள், துணிப்பொருள் என்னவென்று சொன்னால் சமைத்தல் என்பது. சமைத்தல் என்றால் பக்குவப்படுதல் என்று அர்த்தம். பக்குவப்படுதல் என்று பொருள். அதாவது சமையல் என்று சொல்வது எல்லா பொருளையும் பக்குவமாக செய்து வைப்பது என்று பொருள். அப்படி இந்த சமயம் என்பது மிக அழகான ஒரு சொல்லாக இருக்கின்றது. அதுல தமிழர்களுடைய சமயம் என்று பார்க்கும் பொழுது, நான் தமிழர் என்ற இடத்துல இருந்தே நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்தியான்னு போன இன்னும் பெருசா நான் எனக்கு தெரிந்த அளவிலே இதை நான் சொல்ல விழைகின்றேன். வைணவத்தை பற்றி பெரிதாக நம்மால் அதனுடைய நீள அகலத்தையோ உயரத்தையோ அளந்து விட முடியாது. திருமந்திரத்தில் ரொம்ப அருமையான ஒரு பாடல் இருக்கும். பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேரறியாமை விளம்புகின்றேனே. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அதன் அகலமும் நிகழமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேரறியாமை விளம்புகின்றேனே என்று திருமந்திர பாடல் ரொம்ப அற்புதமாக. அப்படி அந்த வேரறியாமை, வைணவத்துடைய வேரை பற்றி எப்படி நான் சொல்ல முடியும், எப்படி இவ்வளவு பெரிய விடயத்தை பற்றி நான் சொல்ல முடியும் என்று. ஆனால் இதை இப்படி தொடரலாம். இயற்கையை வழிபட்ட சங்க தமிழர்கள், இதோடைய பின்புலத்தை கொஞ்சம் ஆராய்ந்து உள்ள போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். சங்ககால தமிழர்கள் அந்த இனக்குழுவிலிருந்து நாகரிக நிலையை நோக்கி சென்ற தமிழர்கள், தொன்மை கால தமிழர்கள் வெள்ளம், புயல், காற்று, மழை, கொடிய விலங்குகள், விஷப்பூச்சிகள் போன்றவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இயற்கையை வழிபட தொடங்கினார்கள். மலை, காடு, கடல், நீர்நிலைகள், மரம் ஆகியவற்றெல்லாம் தெய்வம் உறைந்திருப்பதாக அவர்கள் கருதினார்கள். தீய சக்திகளிடமிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக அவர்கள் இயற்கையை வழிபட்டார்கள் என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆரம்பத்தில் அப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால இயற்கை சார்ந்த பேராற்றல்களை அவர்கள் வழிபட்டமையை குறித்து நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சங்க இலக்கியத்தில். அதாவது ஒரு மரத்துல இருந்த பறவை கூட்டை பற்றி சொல்ல வருகின்ற அகநானூர்ல சொல்றாங்க, கடவுள் மரத்த முழுமிடை குடம்பை என்று சொல்கிறார்கள். சாகலாசன் அவருடைய பாடல் என்று கருதுகின்றேன். இந்த நெய்தல் நில மக்கள் தெய்வமாக வழிபட்ட மரத்திலே ஒரு பறவை கூடு என்று சொல்ல வர்றாங்க. அதுல தெய்வமாக மரத்தை வழிபட்டார்கள் என்று சொல்லப்படும். நற்றினையில இன்னொரு பாடல் சொல்கிறது, நெய்தல் நில பாடல். பெருங்கடல் பரப்பின் அமர்ந்து உரை அணங்கோ. இந்த பெருங்கடல் பரப்பிலே அமர்ந்து வாசம் செய்கின்ற உரைகின்ற அப்பெண்ணோ அணங்கோ தெய்வமோ என்று சொல்கின்ற அந்த பாக்கு. இந்த கடல் மேல் நீர்நிலைகளில் வாழ்கின்ற தெய்வம் இருக்கு. தெய்வம் சேர்ந்த பராரை வேம்பில் என்று இன்னொரு இது வரும். அதாவது ஆணிரை கவர்ந்து வருகின்ற இந்த வேடர்களும் மழவர்களும் இந்த வில்லாலும் வாழாலும் போரிட்டு அதை கொண்டு வந்த அந்த புலாலை கொண்டு வந்து இந்த மரத்தடியில், வேப்ப மரத்தடியில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு படைக்கின்றார்கள் என்று அந்த செய்தி சொல்கின்றது. இப்படி பல இடங்களில் பார்த்தால் இயற்கை பொருளை வணங்கிய தமிழர்களை நாம் பார்க்கின்றோம். நடுகல் வழிபாடு, ஆணிரை கவர்வதற்காகவோ போருக்காகவோ சென்று இறந்த வீரர்களுடைய நினைவாக நடுகல்லை நட்டு அதற்கு வழிபாடு செய்தல், அதற்கு நன்னீர் ஆட்டுதல், மஞ்சள் பூசுதல், மயிர் பீலியை சூட்டுதல், மாலை சூட்டுதல், அதற்கு குருதி பலி கொடுத்தல், கல் வைத்து வணங்குதல்,
நறுமண தூப தீபம் காட்டுதல் போன்றவற்றையெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிறாங்க. கல் வைத்து வணங்குறதுன்றது ரொம்ப தொன்மை காலத்திலிருந்து வருகின்ற நமக்கு பழக்கம். எல்லா பழக்கத்தையும் விட்ட தமிழன் இந்த பழக்கத்தை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் விடல. தனக்கு எது சாதகமா இருக்கோ அந்த பழக்கத்தை மிக அருமையா வச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த பழக்கத்தை எல்லாம் ரொம்ப எப்படி வச்சிருக்கிறான்றது ரொம்ப அழகா சங்க இலக்கிய பாடல்ல காட்டுது. இந்த பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகள்னு அந்த பாடல் வேலூன்று பலகை வேற்று மனை கடுக்குன்ற பாடல் சொல்றது. ரொம்ப விரிவா சொல்லிட்டு போற நமக்கு நேரம் இல்லை. தோப்பிக்கல்லோடு குருவும் பலி கொடுக்கும் என்று ரொம்ப அழகா சொல்லக்கூடிய அந்த பாடல் எல்லாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகா நமக்கு கிடைக்கின்ற வகையில் பார்க்கும் பொழுது தமிழர்களுடைய தெய்வம் கடவுள் என்ன என்றதை பற்றி ரொம்ப அழகா ஒரு வரையறையை கொடுப்பது தொல்காப்பியம். அதுதான் சொல்லுது, மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீமுனல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல்ன சொல்லிய முறையா சொல்ல உண்டுமே அப்படின்னு ரொம்ப அழகா அந்த நூற்பா வந்து இந்த 4 திணைக்குரிய அந்த தெய்வங்கள் யார் யார் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிட்டு கடைசி அந்த பாறைக்கு கொற்றவைன்றதையும் சொல்லுது. அதுல அந்த மாயோன் மேய அப்படின்னு சொல்லி காடுரை உலகம். இந்த மேய அப்படின்னு சொன்னா மேகிய பறந்து நிற்கின்ற அப்படின்ற பரம் ஒரு பரந்த ஒரு பொருளை நமக்குள்ள கொடுக்கும். அப்ப நமக்கு சொல்லப்படுகின்ற விடயத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இந்த வரிசைப்படுத்தல நம்ம மாயோனை பார்க்கிறோம், திருமாலை பார்க்கின்றோம், சேயோனை பார்க்கின்றோம், வேந்தன் என்று சொல்லப்படுகின்ற இந்திரனை பார்க்கின்றோம், வர்ணனை பார்க்கின்றோம், கொற்றவையை பார்க்கின்றோம். இந்த வரிசைப்படுத்தல சிவனுக்கு அவங்க இடம் கொடுக்கல. ஆனா இது திணைக்குரிய தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றதை ஒழிய இதெல்லாம் தெய்வங்களாக இப்படி சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலிருந்து அங்கே சிவன் என்று சொல்லப்படவில்லை ஒழிய ஆலமர் செல்வன், முக்கச் செல்வன், நீலமணி மிடற்ற அண்ணல், வாழ் இழை பாகத்து ஒருவன், தாழ்சடை பெரியோன், இருஞ்சடை அந்தணன், ஆணையற்று கொடியுடையான் அப்படின்னா பல இடங்கள்ல பல இந்த சொற்கள் வந்து அகநானூறு, புறநானூறு, பரிபாடல்ல, கலித்தொகையில, ஐங்குறுநூறுல எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. இப்ப இதுல இருந்து ரொம்ப உள்ள போகாம நம்ம நேரா இந்த மாயோன் மேய காடுரை உலகம், இந்த முல்லை நில தெய்வமாக சொல்லப்படுகின்ற இந்த திருமால் என்பவர் எப்படி வந்து பரம்பொருள் என்கின்ற நிலையை அடைகிறது ஒரு பெரிய உள்ள ஆராய்ந்து பார்த்தா ஒரு பரிணாம வளர்ச்சியுடைய அற்புதமான ஒரு கட்டமைப்பை வந்து இந்த திருமால் வழிபாட்டை நம்ம பார்க்க முடியுது. தொல்பழங்காலம் கொண்டு தொட்டு தமிழர்கள் வணங்கிய அந்த திருமால் என்பவர் எப்படி அழகாக அற்புதமாக குருட்சேத்திர களத்திலே விசுரூபம் எடுத்து நின்றார் போலவும் அப்படி மிகப்பெரிய விசுரூபம் எடுத்து நிற்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். அப்படி திருமால் வழிபாடு என்பது அந்த முல்லை நிலத்தில் அப்படி தொடங்கி தொல்காப்பியம் சொல்லுகின்ற அந்த திருமால் வழிபாடு என்பது அந்த ஆதி தமிழ் இலக்கணம் சொல்லுகின்ற அந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த மாயோன் மேய காடுரை உலகம் என்பது எப்படி நீள பரவி அப்படியே ஒரு பெரும் கடலாக விளங்குகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய நமக்கு ஒரு வியப்பினை நமக்கு கொடுக்கும். நமக்கு நிறைய எடுத்துக்காட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி புறநானூற்றிலே சேரனும் சோழனும் இருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற புலவர் காரிக்கண்ணனார் என்று நினைக்கின்றேன். அவர் சொல்றார், அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது சொல்றார், இருவரும் வேந்தர் ஒருங்கிருந்த அந்த காட்சியை கண்டு நீங்க 2 பேரும் கண்ணனும் பலதேவனையும் போல நிலை பெறுக, புகழ் பெறுக, பூவை பூவண்ணனாக திகழும் கண்ணனையும் அவன் அண்ணனாகிய பலதேவனையும் போல பால் நிறை உருவின் பனைக்கொடி யோனும் என்று நின்ற உருவின் நேமியோனும் என்ற பாடல் வந்து ரொம்ப அருமையாக புறநானூற்று பாடல் சொல்கின்றது. 10 இந்த சங்க இலக்கியத்திலே ரொம்ப பழசுன்னு சொல்லப்படுகின்றது 10. அதுலயும் பாத்தீங்கன்னா கமழ் குரல் துழாய் அலங்கல் செல்வன் சேவடி பரவி, இந்த துழாயின் துளசியை பற்றி ரொம்ப மனம் கமழ்கின்ற துளசி என்ற பூங்கொத்துகளை உடைய துளசி மாலைன்றத ரொம்ப அழகா அதை சூடி இருக்கின்ற திருமால் என்று சொல்கிறது 10. ரொம்ப பழசு சங்க இலக்கியத்துல 10. அதுல ரொம்ப அற்புதமா அந்த திருத்துழாய் மாலையை சூடியவன் சொல்றாங்க. மதுரை காஞ்சியில ஓண நன்னாள், திருமாலுக்குரிய அந்த ஓண நன்னாள், வாமனாகாரத்தோடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அந்த ஓண நன்னாளை தமிழர்கள் கொண்டாடிய குறிப்பினை அவர் ரொம்ப அழகா சொல்லுது. துணங்கொள் அவுணர் கடந்த புலந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுது. இப்படி நிறைந்த பெரியவரிடத்துல பல சங்க இலக்கிய பாடலை சொல்லக்கூடிய வாய்ப்பினை இன்றைக்கு தமிழ் நமக்கு தருகின்றது. பரிபாடல்ல பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல திருமால்
வழிபாடை சொல்றாங்க. ரொம்ப இருக்கும். சின்ன வயசுல எங்க அப்பா பாடுவார். அதுல இருந்து எனக்கு ஒரு 5 வயதுல இருந்து எனக்கு இந்த நினைவு தெரிந்த நாள்ல இருந்து இந்த பாடல் ரொம்ப எனக்கு மனப்பாடமா இருக்குது. தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களும் அணியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ என்று சொல்லுகின்ற அந்த திருமாலை பரவுகின்ற அந்த பரிபாடல் பாட்டினை தீக்குள்ளே திரளாக வெம்மையாக இருப்பவன், ரொம்ப அழகா பூவிக்குள்ளே நாற்றமாக இருப்பவன் என்று சொல்லுகின்ற அந்த பாடல் கலித்தொகையிலே ரொம்ப அருமையா சொல்கின்றது. கலித்தொகைதான் ரொம்ப அருமையாக இந்த முல்லை நிலம், ஆயர்கள், அந்த ஆயர்கள் எப்படி இந்த கண்ணனோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள், திருமாலுடைய அவதாரமாக சொல்லப்படுகின்ற கண்ணனுடைய அந்த இளமை காலம், இந்த பால சரித நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. பலதேவனை பற்றிய கதைகள், அந்த அந்த செய்திகள், கண்ணனை பற்றிய எல்லா செய்திகளையும் சொல்வது கலித்தொகை தான். அந்த புள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையிலும் புள்ளாலை ஆழம் ஆய மகள் என்று ரொம்ப அருமையா அந்த இன்றைக்கு வரைக்கும் இந்த காளை அடக்கிறதுக்காக சொல்லுவாங்க அடிக்கடி. இந்த பாடல் காட்சிகள் எல்லாம் கலித்தொகையில தான் நமக்கு இதையெல்லாம் சொல்லுகின்ற இடத்திலேதான் இந்த ஆயமகள் எப்படி திருமாலை பரவுகின்றான் என்ற செய்தியையும் சொல்கின்றது. அவதாரங்களை பற்றி, இந்த எல்லா அவதாரங்களை பற்றியும் திருமாலுடைய தசாவதாரத்தை பற்றி சொல்றது. ஒரே ஒரு அவதாரத்தை தவிர 8 தொகை நூல்கள்ல பல இடங்கள்ல சொல்லுது. திருமாலுடைய மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், பலராம அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம், இந்த 10 அவதாரம் இருக்குல்ல. எனக்கு தெரிந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை மச்ச அவதாரம் மட்டும் சொல்லப்படலைன்னு நினைக்கிறேன் சங்க இலக்கியத்துல. மற்ற எல்லா அவதாரங்களும் நமக்கு ரொம்ப அருமையாக சொல்கின்றது, பல செய்திகளை சொல்கிறது. தேவர்களுக்கு உதவுவதற்காக திருமால் எப்படி ஆமையாக உருக்கொண்டு மேர்மலையை அப்படி தாங்கி நின்றார் அப்படின்றத சொல்லுது. பரிபாலருடைய அந்த முதல் பாடலே சொல்லுது. திகழ்வொளி முன்னீர் அப்படின்ற பாடல், கடைந்தக்கால் அப்படின்ற அந்த பாடல் ரொம்ப அருமையா சொல்லுது. அதாவது இது மாதிரி செய்திகள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்க இருக்கிறது என்று சொன்னால், அது வடநாட்டிலும் சரி தென்னாட்டிலும் சரி இந்த செய்திகள் எல்லாம் இருக்குது. வராக அவதார பற்றிய செய்தியெல்லாம் பார்க்கும்பொழுது அதுக்குள்ள அந்த பரிமாறக்குள்ள அந்த செய்தியை சொல்லுது. அந்த ரணியனுடன் பிறந்த அந்த அசுரன் எப்படி நிலத்தை சுருட்டி கொண்டு வந்தான், கடலுக்குள்ள போய் மறைந்து கொண்டான் என்றதை பற்றி ரொம்ப அருமையாக எப்படி அதை எப்படி திருமால் நிலமகளை அசுரனிலிருந்து மீட்டார் அந்த செய்தியெல்லாம் இந்த பரிபாடலுடைய அப்புறம் நரசிம்ம அவதாரம் பற்றிய செய்திகளை எல்லாம் கொண்டு ரணியன் பிரகலாதம் பற்றிய அந்த கதைகளை எல்லாம் சொல்லுகின்ற காட்சியை நம்ம பார்க்கின்றோம். அதுல முக்கியமாக மிகச்சிறந்த அந்த கடுவன் இளவேணினார் அப்படின்ற புலவர் ரொம்ப அழகா சொல்றார். எப்படி அந்த தூணை பிளந்து கொண்டு நரசிம்ம அவதாரம் நகத்தால் கிழித்து கொண்டார் என்றதை பற்றி எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்கின்ற அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். வாமன அவதாரம், பெரும்பாலாட்சி படையிலே இந்த வாமனாவதாரத்தை பற்றி ரொம்ப ஆட்சிப்படை ரொம்ப பழசுங்க. அந்த தொண்டைமான் இளந்தரனை பற்றி பாட்டுரை தலைவனாக கொடுக்கின்றதுல மகாபலி மன்னனுடைய தலையிலே காலை வைத்து எப்படி இந்த பாதாளத்துக்குள்ள தள்ளினான் பற்றி ரொம்ப அருமையாக சொல்கிறது. இது கலித்தொகையிலையும் நல்லந்தோனாருடைய குறிப்பு பாடக்குறிப்பு இந்த ராமநாவதாரத்தை பற்றி சொல்கிறது. மறுபடியும் இந்த பரசுராம அவதாரத்தை பற்றி அகநானூறு சொல்கின்றது. ராமாவதாரத்தை பற்றி கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்துல பல இடங்கள்ல ராமன் தன்னுடைய படை வீரர்களோடு அவர் ஆலோசனை செய்து கொண்டிருந்த போது இந்த பறவைகள் எல்லாம் ஆலமரத்தின் கீழ் இருந்து ஆலோசனை செய்து பறவைகள் ஒளியெடுக்கும் போது மிகவும் அது அவருடைய பேச்சுக்கு இடையூறாக இருந்ததையெல்லாம் ரொம்ப அழகா வெண்வேல் கவுரியர் தொல் முதுகோடி என்ற அந்த பாடல் ரொம்ப அருமையா சொல்றது. ஒளி அவிந்தன்று அலங்கல் ஊரேன்னு அந்த பாடல் அகநானூற்று பாடல் சொல்கிறதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இப்படி நீங்க எல்லா அவதாரங்களையும் பற்றி, கிருஷ்ண அவதாரத்தை பற்றி அகநானூற்று பாடலே பல இடங்களிலே, நச்சினையில பல பாடலிலே, அந்த மாயோ நன்ன மால்வரை கவான் அப்படின்ற அந்த பாடல் எல்லாம், நச்சினை பாடல் எல்லாம் சொல்லப்படுகின்ற செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வைணவம் என்பது இனக்குழு காலத்திலே இருந்து அறிவு தெரிந்து மெல்ல மெல்ல ஒரு திணை அடிப்படையில் நிலங்களையெல்லாம் வகுத்த தமிழனுடைய ஒரு நிலத்துடைய தெய்வமாக தொடங்கிய அந்த திருமால் வழிபாடு என்பது எப்படி நீக்கமர நிறைந்திருக்கின்றது அப்படின்றத சொல்றதுதான். அப்போ இந்த இந்த அற்புதமான நிகழ்ச்சிய ரொம்ப அழகா சங்க இலக்கியம் தருகின்ற அந்த அந்த வழியில வருகின்ற அந்த வைணவத்தை பற்றி ரொம்ப அழகா மிக சிறப்பாக ஒரு பெரிய
பரவலான ஒரு வெளிக்கு கொண்டு வருகின்ற இலக்கியமாக நம்ம எதை பார்க்கணும்னு சொன்னா சிலப்பதிகாரத்தை பார்ப்போம். அது வைணவ இலக்கியம் இல்லைன்னு சொன்னா வைணவத்தை அறிமுகப்படுத்துகின்ற இலக்கியத்துல ரொம்ப அற்புதமான இலக்கியம். ராமாவதாரத்தை பற்றி கேசவன் கேளாத செவி என்ன செவியே, நடந்தாலே ஏற்றாத நாவென்ன நாவே, ரொம்ப கரியவனை காணாத கண் என்ன கண்ணே, அதெல்லாம் ரொம்ப அற்புதங்க. நீங்க கம்பன் இங்கிருந்துதான் இவன் பல விஷயங்களை எடுத்திருப்பாரோன்னு ரொம்ப அற்புதமாக நம்ம கருதத்துக்கான எல்லா இடங்களையும் கொள்கின்றார். ஒரு சமண சமயத்தை சார்ந்த ஒரு ஒரு துறவி அதையெல்லாம் விட்டுட்டு சமயங்களை எல்லாம் விட்டு மிக அருமையாக இன்னொரு சமயத்திற்குள்ளே புகும்போது அந்த சமயத்தினுடைய தெய்வத்தை தன்னுடைய தெய்வமாகவே மாற்றிக்கொண்டு பாடுகின்ற அந்த அருமையெல்லாம் சமய சகிப்பு என்பதை ரொம்ப அழகா சொல்கின்ற முதல் இலக்கியமாக நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அதில் ஆட்சியர் குறைவைக்குள்ள அந்த ஆட்சியர்கள் பாடுகின்ற இடத்துல பார்த்தால் எவ்வளவு அழகாக அந்த திருமால் வழிபாடு இந்த வைணவம் என்பது இந்த சமூகத்திலே, தமிழ் சமூகத்திலே இந்திய பெருவழியிலிருந்து பரவி தமிழ் சமூகமும் இந்திய பெருவழி எவ்வளவு அழகா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிங்க்ரோனைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சொல்லை இந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அப்படி மாயோனாகவும் திருமாலாகவும் இருக்கின்ற அந்த நெடுமால் என்பவன் எப்படி தமிழ் பெருவெளியிலே இருந்து மெல்ல 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 வளர்ச்சி பெற்று அவரை வழி வழியாக இந்த பக்தி உலகம் தாங்கியது. அப்படி சிலப்பதிகார காலத்திலே தவழ்ந்து வருகின்ற அந்த தங்க வைணவத்தினை எப்படி ஆழ்வார்களும் பிற்காலத்திலே சங்க பக்தி இலக்கிய காலத்திலே ஆழ்வார்களும் வைணவ ஆச்சாரியார்களும் தாங்கினார்கள் என்பது பற்றியெல்லாம் பல குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம். திருமால் வழிபாடு என்பது எவ்வளவு அழகாக நம்முடைய தமிழ் சமூகத்தில் பரவி இருக்கின்றது என்ற செய்தியை எல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்கின்றது இந்த இந்த நமது தமிழ் இலக்கியங்கள். அதுல பெருமாள் கோயிலை பற்றி சிலப்பதிகாரத்தை தான் சொல்லுது. நெடியோன் கோயில், அதுதான் பிறவாயாக்கை பெரியோன் கோயில், அதுதான் சிவன் பற்றிய கோயிலை பற்றி முதல் செய்தியை சொல்றதும் சிலப்பதிகாரம் தான். பெருமாள் நெடியோன் கிடந்தோன் கோயில், நெடியோன் கோயில் என்று சொல்வதும் சிலப்பதிகாரம் தான். அத ரொம்ப அழகா பிற்காலத்துல திவ்ய தேசங்களாக நாம் பார்க்கும் பொழுது 108 பெருமாள் கோயில்களை திருக்கோயிலை திவ்ய தேசங்கள் என்று சொல்லுகின்ற அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்படி சிலப்பதிகாரம் தான் ரொம்ப அழகா நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்படி பரவி வருகின்ற இந்த வைணவ சமயத்துல நான் ஏன் இவ்வளவு விறுவிறுன்னு வர்றேன் அப்படின்னா, நேர பிரபந்தத்துக்குள்ள வந்துடலான்றதுக்காக தான் நான் அவ்வளவு விரைந்து ஓடி வர்றேன். காரணம், இந்த வைணவ இலக்கியங்கள் எப்படி தமிழ் சமூகத்திலே இந்திய பெருவழியிலே மனிதனோடு மனித உள்ளத்தோடு கலந்து அந்த உள்ளத்தையே ஒரு பெருவெளியாக கொண்டு கலந்து நின்று அதற்குள்ளே இந்த பெருமாள் அனுபவம் அப்படி பேச முடியாத அந்த பெரும்பொருள் அனுபவத்தை எப்படி தருகின்றது என்பதை சொல்வதற்காக நான் இவ்வளவு விரைவாக வருகின்ற எனக்கு ஒரு கட்டாயம் எனக்கு நேர்ந்து விட்டது. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொன்னாலே பிரபந்தம் சொல்ல நமக்கு நன்றாக கட்டப்பட்டது என்று அர்த்தம். அது நன்றாக உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி அருமையாக அந்த திருமால் பக்தி குறித்த அருமையான செய்திகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கட்டிய அந்த பணுவல் தான் 4000 திவ்ய பிரபந்தம். திவ்யம் என்று சொன்னாலே இனிமை என்ற அர்த்தம். இனிமை மேலான அப்படின்ற ஒரு பொருளில் தான் துணியில் தான் அதை பயன்படுத்துகின்றார்கள். அப்படி 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலிருந்து முதல் 9ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்பட்ட அந்த இடைப்பட்ட காலத்திலே ஏறத்தாழ கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டு 6, 7, 8, 9 கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு வைத்துக் கொள்வோம். 12 ஆழ்வார்களால் பாடப்பெற்ற அந்த அனுபவங்கள், பக்தி பரவச நிலை ஊட்டக்கூடிய அந்த பாசுரங்கள் எல்லாம் எப்படி பிற்காலத்திலே 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் அவர்களால் தொகுக்க பெற்று அருளப்பற்று அவையெல்லாம் எப்படி 4000 திவ்ய பிரபந்தமாக கொண்டு வரப்பட்டது. அதோடு சேர்த்து 12 ஆழ்வார்களுடைய பாடலோடு சேர்த்து திருவரங்கத்து அமுதனாருடைய அந்த ராமானுஜ நூற்றந்தாதியும் சேர்த்து எப்படி 4000 திவ்ய பிரபந்தமாக கட்டமைக்கப்பட்டது என்றெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய விடயம் இல்லை. அது மிக அருமையாக உங்களுக்கே நன்றாக தெரியும். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை ரொம்ப அருமையாக அதை ஆன்ற தமிழ் மறைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக போற்றுகின்ற வகையில இதை பெருவேதம் என்றும் 5வது வேதம் என்றும் அதை திராவிட வேதம் என்றும் திராவிட பிரபந்தம் என்றெல்லாம் பல்வேறு வகையாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு இருக்கிற துணியில தயவு செய்து எடுத்துக்காதீங்க திராவிடன்றத. அத நீங்க வேளாண் பொருளிலே கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அன்றைக்கு
இன்னைக்கு இது அரசியல் பாற்பட்டதை பார்க்க வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். அதுக்குள்ள அப்படி பல்வேறு, அது தெலுங்கு பேசுபவர்களாலும் கன்னடம் பேசுகின்றவர்களாலும் மலையாளத்தில் பேசுபவர்களாலும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக அமைந்திருப்பதால் தான் அதை திராவிட வேதம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதுல முதலாயிரம் என்ன, இரண்டாவது ஆயிரம் என்ன, மூன்றாவது ஆயிரம் என்ன, நான்காவது ஆயிரம் என்ன, அப்படி 4 பிரிவுகளாக பிரித்து எவ்வளவு அழகாக கட்டமைத்திருக்கிறார்கள். அதுக்குள்ள எவ்வளவு அழகாக, அது பிரபந்தம்ன்றது ரொம்ப அழகாக கட்டப்பட்டதுன்னு ஒரு பொருள் இருக்கு அதுக்கு. அது நிறைய சொன்னால் நிறைய, அது பெரியாழ்வார் திருமொழி, திருப்பல்லாண்டு, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி, திருச்சந்த விருத்தம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, இப்படி பெரிய திருவந்தாதி, பெரிய திருமொழி, இப்படி கொண்டே போய் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, இப்படி சொல்லிக்கிட்டே போய் திருவிருத்தம், திரு ஆசிரியம், அப்படியே போய் பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமடல், அப்படி போய் திருவாய்மொழியில கூட திரு ராமானுஜ நூற்றந்தாதியோட சேர்த்து இத்தனை பகுதிகளையும் கொண்டு 12 ஆழ்வார்களால் ரொம்ப அழகாக பாடப்பட்டிருக்கின்றது இந்த பக்தி பணுவலாக இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம். இந்த பிரபந்தம் சொல்வது என்ன, இதுல எத்தனை பாடல் ஒவ்வொன்றுக்குள்ள இருக்குதுன்றத நான் சொல்ல போறதில்லை. கேட்டால் அதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது என்னுடைய நான் பணி என்று நான் நினைக்கவில்லை. என்ன சொல்கிறது இந்த வைணவ இலக்கியங்கள், அது சொல்ல புகுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நேரடியாக இறைவனோடு பேசுகின்ற அனுபவத்தை தருவனவாக இந்த வைணவ இலக்கியங்கள் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்றதோட அடிப்படையாக விடயம். யாரும் இடைவெளியில் இல்லாமல் நேரடியாக இந்த மனித ஆன்மாக்கள் இறைவனோடு பேசுகின்ற இந்த அனுபவத்தை மிக அற்புதமாக சொல்வதாக பிரபந்தமுடைய 4000 பாடல் அமைந்திருக்கின்றன. அதாவது தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு, இறைவனோட ஒப்படைத்துக் கொண்டு, வைஷ்ணவம் சொல்லுகின்ற ஒவ்வொரு அந்த துணியையும் பார்க்கும் பொழுது, பொருளையும் பார்க்கும் பொழுது, முதல்ல தான் ஒரு பெரிய ஆளே கிடையாது. இறைவனுக்கு முன்பு, பெருமாளுக்கு முன்பு எல்லாம் அவன்தான். நம்ம அவனுடைய பாதத்திலே ஒரு சிறு துகள் என்று ரொம்ப அருமையாக தன்னை மறித்துக் கொண்டு ரொம்ப அழகா, தொண்டரடி புடி ஆழ்வாருடைய பாடலை நம்ம பார்க்கணும். அவர் சொல்றாரு, தான் ஒன்றுமே இல்லை, தான் ஒரு துகள். அருமையான பாசுரம், அது பாட்டுன்னு சொல்லப்பட பாசுரம். மனத்திலோர் தூய்மை இல்லை, மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, தினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழியென வெளிவன் வாழா, புனத்துழாய் மாலையானே புன்னிசூழ் திருவரங்கா, எனக்கு இனி கதி என் சொல்லாய், என்னை ஆளுடைய கோவே அப்படின்னா. அதாவது என்னுடைய மனசுல தூய்மை இல்லை, என்னுடைய மனதுல ஒரு துளி அளவு கூட தூய்மை இல்லை. வாயிலையாவது ஒரு இன்சொல், நல்ல சொல் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஆனால் கோபத்தால் என்னுடைய பகைவர்களை நோக்கி செற்றம் பார்த்து நோக்கின்றார்கள். செற்றம் சொன்னா பகைவர்களை பார்த்து தீ வெளிவன், அந்த தீ போல நான் அவர்களை பார்த்து கோபம் புரிகின்றேன், விழிக்கின்றேன், வெறுப்பை காட்டுகின்றேன். வாழான எனக்கு ஒரு வேலை வெட்டி ஒண்ணும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி சும்மா இருக்கிறேன். அதான் என்னுடையது. துளசி மாலை அணிந்தவனே, புனத்துழாய் மாலையானே, ரொம்ப அழகா சொல்ற, புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா, இந்த காவிரி சூழ்கின்ற அந்த திருவரங்கா. அதை சொல்லும் போது அது மடியிலே உட்கார்ந்து, அந்த காவிரி மடியிலே உட்கார்ந்து காவிரியை பற்றி சொல்றது என்ன சொல்லுங்க எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இனி கதியன் சொல்லாய், எனக்கு இனிமேல் என்ன கதி சொல்லு, என்னை ஆளும் போது, என்னை ஆளுடைய போது, என்னை ஆளுகின்ற, என்னை ஆட்சி செய்கின்ற தலைவனே அப்படின்னு. இந்த பாசுரத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, தான் ஒண்ணும் இல்லை, ஆனால் இந்த பரமாத்மாவை அடைகின்ற வழி என்ன, எப்படி இருக்குது, அந்த வழி எங்க இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சாவியை கொண்டாந்து கொடுக்குதுங்க இந்த பாட்டு. மனதுல தூய்மை இருக்கணும், வாயில நல்ல சொற்கள் இருக்கணும், இன்சொல் இருக்கணும், கண்களில் கருணை இருக்கணும். அப்படி இல்லாத எனக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு கேள்வி கொண்டு அவர் எழுப்புறாரு. இதுதான் வைணவத்துடைய மிக அற்புதம் நான் நினைக்கிறது இதுதான். அப்போ தூய்மையான மனமும் நல்ல இனிமையான சொற்களும் கருணை கொண்ட பார்வையும் இருந்து விட்டால் வழி திறந்து விட்டது அப்படின்னு தானா பொருள் கொள்ளப்படுது. நீங்க ஒரு கேள்வியை எழுப்பும் போதே, ஆழ்வார் பெருமக்கள் எழுப்புகின்ற போதே அதற்கான விடையும் கீழே வைக்கிறாங்க. அப்ப இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பது என்னன்றத ஸ்ரீ வைஷ்ணவம் ரொம்ப அழகா சொல்லுது. தூய்மை இல்லாத மனம், இனிமை இல்லாத சொற்கள், கருணை இல்லாத கண்கள்,
இவைதான் இறைவனை அடைவதற்கு தடையாக நிற்குதுடான்றத ரொம்ப அழகா ஓங்கி அடிச்சு சொல்லுது. இது பூஜை புனஸ்காரம் அனுஷ்டானம் எதுவும் தேவையில்லை. இறைவனை அடைவதற்கு இந்த 3 இருந்தா போதுன்றத ரொம்ப தொண்டடிப்புடைய ஆழ்வார் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம், மனசை தூய்மைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நல்ல சொல்ல எப்பவும் சொல்லுகிறது கஷ்டம். கண்கள் எப்போதுமே கருணையை சொல்ல முடியுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. நம்ம யாராவது ஒருத்தரை மட்டம் கட்டி ஏதாவது சொல்லிடுறோம், அது சொல்லாம இருக்கவும் முடியறது இல்லை. மனம் புண்படாமல் அவரோட மண்மான் புண்படாமல் இருக்கிறோமான்னு கேட்டா அப்படி இல்லை. அன்பான சொல்ல எப்பவும் சொல்ல முடியாது கேட்டா அப்படி இல்லை. எவ்வளவோ பாக்குறோம், எவ்வளவோ வாழ்க்கை நடைமுறையில நம்மால் இருக்க முடியவே இல்லை. ஆனால் இவையெல்லாம் செய்துவிட்டால் நம்மால் இறைவனோடு நேரடியாக கலந்து விடலாம். அப்ப இறைவனுக்கு தனக்கு மனிதனுக்கு இந்த ஆன்மாவுக்கு இடையில ஆத்மாவுக்கு இடையில எந்த தடையும் இல்லை, நேரடியாக பேசலான்ற இந்த வாசலை திறந்து விடுகின்றது. இந்த பரமபத வாசல் திறக்கிற மாதிரி ரொம்ப பெரிய வாசலை மிக அருமையாக திறந்து விடுறது இந்த வைணவ இலக்கியங்கள். ரொம்ப அற்புதமா திறந்து விடுறதுங்க. அதுதான் ஒரு அழகு அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அழகு அப்படின்றது பார்த்தா இப்படித்தான் அதோடைய அழகு நிற்குது. அதற்கு மேல நீங்க ஒரு 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 பாவம் இந்த ரொம்ப அழகா தமிழுக்கு சொல்லி கொடுத்தது வைணவம் நான் நினைக்கிறேன். கண்ணனை குழந்தையாக பாவிப்பது, கண்ணனை குருவாக பாவிப்பது, கண்ணனை தாயாக பாவிப்பது, கண்ணனை தந்தையாக பாவிப்பது. காலத்துல பாரதியாருக்கு அதுதான் அப்படி வழி சமைக்கிறது. இதுக்கு ஆழ்வார் பெருமக்கள் தான் ரொம்ப அழகா வழி சமைக்கிறாங்க. எல்லாமாக இருப்பது பரமாத்மா, எல்லாமாக இருப்பது பரமாத்மா தான். இந்த வைணவ இலக்கியங்கள் நேரடியாக தமிழ்ல சொல்லிக் கொடுக்குது. பக்தி அனுபவத்தை சைவ இலக்கியங்கள் சொல்லித் தருது, நமக்கு அருமையா சொல்லித் தருது. சமண இலக்கியங்கள் சொல்லுது, பௌத்த இலக்கியங்கள் சொல்லுது, அதாவது கிறிஸ்தவ இலக்கியங்கள் சொல்லுது, இஸ்லாமிய இலக்கியங்கள் சொல்லுது. ஆனா ஒவ்வொரு சமய இலக்கியமும் ஒவ்வொரு விதமாக இந்த பக்தி அனுபவத்தை தருகிறது. இந்த வைஷ்ணவம் சொல்லுகின்ற வைணவம் சொல்லுகின்ற இந்த அழகு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அது ஒரு பிள்ளையாக மாறி தாலாட்டுகின்ற அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். இதுல 2 பெரிய விஷயம் தமிழ்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு வைணவ இலக்கியங்கள். அது மிக முக்கியமா பெரியாழ்வாரை சொல்லாம நம்ம அதுக்கு போக முடியாது. அவர் பாடிய பாசுரங்கள் பாத்தீங்கன்னா அந்த பாசுரங்கள் அவர் மகள் ஆண்டாளை வைத்துக் கொண்டு அற்புதமாக அவர் கண்ணனுக்கு பாடுகின்ற அந்த பாசுரங்கள் தான் அவர் அந்த கண்ணன் என்கின்ற அந்த குழந்தை மேல் கொண்டிருந்த அந்த தாய்மை அன்பனையும் காட்டுகின்றது. ஆண்டாள் என்கின்ற அந்த பெருமகள் அந்த கண்ணன் மேல் வைக்கின்ற காதலையும் காட்டுகின்றது. ஒரே நேரத்துல ரொம்ப அழகா இந்த தமிழ் ரொம்ப அருமையா செய்து காட்டுகிறதுன்னு நான் பார்க்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். பெரியாழ்வாருடைய திருமொழியில ரொம்ப அழகு. அவரை சொல்ற அந்த குழந்தையாக பாவித்து அதை கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாருங்க. எதிர்காலத்துல பிள்ளைத்தமிழ் அப்படின்ற ஒரு இலக்கியம் உருவாவதற்கு காரணமே பெரியாழ்வார். ஏன்னா அவருடைய பாடல்கள் ரொம்ப அழகா, அவரும் அவருடைய மகள் அந்த சிற்றில் சேர்க்கிறதெல்லாம் அவர் பாடுறா பாருங்க. அதுதான் அதெல்லாம் பருவங்களாக பின்னாடி மாறுது. காப்பு பருவமாக மாறுகிறது, எல்லா பருவங்களாக மாறுகிறது. தாலாட்டு தாள் சொல்ல நாக்குன்னு இருக்கும். அப்ப தொட்டிலில் குழந்தையை கிடத்தி நாவினை அசைத்து அசைத்து இந்த குழந்தை அப்படி பார்த்துட்டே இருக்கும் தாயை, பாடுகின்ற தாயை. தாளை அசைத்து பாடுதல் அது தாலாட்டு, ஆட்டி பாடுதல் அது தாளாட்டு. அப்படி இந்த தாலாட்டு என்பது மிக அற்புதமாக இந்த பெரியாழ்வார் என்கின்ற அருமையான ஆண்மை தாய்மையாக இருக்க முடியும் என்பதை ரொம்ப அற்புதமா நிறுவுவது பெரியாழ்வார். பாடல் ரொம்ப அருமையான சுகமான பாடல். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் தேனி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் மணிக்குரலனே தாளேலோ வையம் மலர்ந்தானே தாளேலோ. அந்த தொட்டில் எப்படி இருக்குன்னு பாடுறார். கண்ணனை குழந்தையாக பாவித்து ரொம்ப அருமையா அதை பார்த்து 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 ரசிக்கிறார். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில். நீங்க தங்களுக்கு இறைவனாக சொல்லப்படுகின்றவரை காதலுடன் பார்த்த பார்வை, பக்தி நாயகன் நாயகி பாவத்தில் பார்த்த அந்த பார்வை கூட தமிழ் இலக்கியத்துல இருக்குது. அது சைவ வைணவ இலக்கியத்துல பார்க்க முடியும் நம்மளால. குழந்தையா பாவிச்சு ஞானசம்பந்த பெருமானை குழந்தையாக இறைவன் பாவித்தாருன்னு பார்க்கிறோம். ஆனால் கண்ணனையே பரமாத்மாவையே குழந்தையாக பாவித்த அந்த பெரியாழ்வார் நம்ம பார்க்கிறோம். அவரை பின்பற்றி பல ஆழ்வார்கள் குழந்தையா பார்க்கிறார். இந்த குழந்தையா பார்க்கின்ற பாடம் அதான் அந்த தொட்டில மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில். ரொம்ப அழகு.
தங்கத்துல எல்லாம் சிறந்த தங்கம் ஆணிக்கும் தங்கம். தங்கத்துடைய விலையை இப்ப சொல்லவே முடியுது, தங்கத்தை நினைக்கவே இல்லை. குண்டூசி தங்கத்து கூட நம்மளால ஆணி பொன் பத்தி எங்க சிந்திக்கிறது. அப்படி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் இந்த பிரம்மன் உனக்கு தந்தாப்பா. அப்படி அதை தானாற்றார் பாருங்க. அத அந்த அந்த லைஃப்ல அமர்ந்து அவரை பேதை குழவி பிடித்து சுவைத்தும் பாத கமலங்கள் பாரியரோ. அந்த அந்த பார்வைக்கெல்லாம் காரணம் பெரியாழ்வாருடைய பாசங்கள். அப்ப இந்த பக்தி அனுபவத்துல பாத்தீங்கன்னா நீங்க இறைமையை குழந்தையாக கொண்டாடலாம், இறைமையை காதலாக கொண்டாடலாம், இறைமையை நீங்கள் என்னவாக வேண்டுமானால் மாற்றி பாடலாம். இறைவன் என்பது உனக்கும் இறைவனுக்கு என்பது மனிதனுக்கு எட்டாத தொலைவிலே இருப்பதல்ல, அது கை கட்டிய தொலைவிலே கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொட்டிலுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைமையாக இருக்கிறது என்பதை நமக்கு வைணவ இலக்கியங்கள் சொல்லித் தருகின்றன. இதெல்லாம் பெரிய அனுபவம். அதனால்தான் பக்தி என்பதை அனுபவமாக தமிழ் இலக்கியங்கள் சொல்லி காட்டுகின்றன. அப்ப இதுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அவர்கள் பிற்காலத்துல பார்க்கும் பொழுது இத அவங்க பிள்ளை தமிழ் அப்படின்ற ஒரு இலக்கியமே தனி வகையான சிற்றிலக்கியங்கள் பல உருவானது இப்படித்தான். இங்க வைஷ்ணவ இலக்கியங்கள்ல இருந்து பல சிற்றிலக்கியங்கள் உருவாகும். தூது இலக்கியம் அப்படி வருது, அது கண்ணன் தூது போற அந்த செய்தியை கொண்டு அது தூது இலக்கியம் உருவாகுது. எதுதான் இல்ல, மாலை இலக்கியம், மாலையை அணிந்து நான் சூட்டுகின்ற மாலையை அணிந்து கொள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக குழந்தைகள் எப்படியெல்லாம் குறும்பு செய்யும் அப்படின்றதெல்லாம் இவர் பாடிய பெரியாழ்வார் பாடுவதை கொண்டே ஆண்டாள் கூடவே இருந்து வளர்கின்ற ஆண்டாள் நாச்சியாரும் பாட நாச்சியார் திருமொழியில முற்றிலாத பிள்ளைகளானோம், முதிர்ச்சி இல்லாத பிள்ளைகளானோம் என்று சிற்றில் சிதைத்து நாங்கள் முற்றிலாத பிள்ளைகளானோம் என்றும் அவர் பாடி காட்டுகின்ற அந்த அனுபவத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பிற்காலத்துல ஒரு இலக்கியம் உருவாவதற்கு மட்டுமல்ல, ரொம்ப அற்புதமாக இறைமையை நம்மால் கைப்பிள்ளை வைத்து ஒரு குழந்தையை போல தாளாட்ட முடியும் என்பது நீங்கள் பல்வேறு விதமான அனுபவத்துக்குள்ளே ஊறி 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 வரும்போதுதான் ஒரு எல்லா அனுபவங்களும் திரண்டு கடைசியில இந்த பாலுக்குள் இருந்து கடைந்து கடைசியில வெண்மையாக உருண்டு திரண்டு வருவது போல இந்த பக்தி பேரனுபவம் என்று சொல்ல இயலாத விவரிக்க இயலாத அனுபவமாக மாறி நம்மிடையே நிற்கும், நம் கண்முன்னே நிற்கும். அதற்குள்ளே நாம் கரைந்து போகலாம் என்பதை நமக்கு சொல்லித் தருவன இந்த வைணவ இலக்கியம், வைணவ பாசுரங்கள். அதான் தன்னை எதுவாக வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம், குழந்தையாக மாற்றுகின்ற அதே வைணவம் தான். இப்போ நீங்க நான் ஒப்பிட்டு பேசும் அதுக்காக நான் சொல்ல வரல. நீங்க காரைக்காமருடைய ஒரு பாடல், நீங்க சைவத்தையும் வைணவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பக்தி பரவசத்துல உங்கள் உள்ளம் ததும்பி நிற்கின்ற அனுபவத்தை நாம் பெறலாம். ரொம்ப அருமையா இருக்கும். பெண் பக்தி ரொம்ப அருமை. ஆண் பக்தியை விட ரொம்ப சிறந்தது பெண் பக்திங்க. அது முடிச்சலோட சொல்லிதான் ஆகணும். அவங்க கேட்கிறாங்க, அவங்க பிறவாமை வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். எனக்கு பிறக்கவே கூடாது, பிறவாமை வரம் வேண்டிட்டு அடுத்து கேட்கிறார். பிறக்கக்கூடாது, ஒருவேளை பிறந்துட்டா மீண்டும் பிறந்துட்டா உன்னை மறக்காம இருக்கணும். மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவா நீ ஆட உன் அடியின் கீழ் இருக்கிறது. இன்னும் வேணும், அறவா பாம்பினை அணிந்திருக்கின்ற பெருமானே, சிவபெருமானே, நீ ஆட உன் அடியின் கீழே இருக்கணும் என்றார் காரைக்கால் அம்மையார். அது மாதிரி பாதத்தின் கீழே நான் இருக்கணும்னு நினைக்கிற அதே மாதிரியான ஒரு பாவத்தை சைவம் சொல்ற மாதிரி வைணவத்துல பாத்தீங்கன்னா அந்த பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பொருளாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய பாவத்தை நம்ம அதுக்குள்ளதான் பார்க்கிறோம். அது என்ன எப்படி சொல்றதுனே தெரியல. அதுல அந்த திருமலை, திருப்பதி, திருவேங்கட மலை, அது அந்த திருவேங்கட மலையில பெருமாள் எழுந்தருள் இருக்கின்றார். அந்த மலையில பெருமாளுடைய பாதத்துல ஒரு துளசியிலிருந்து விழுந்த ஒரு துளசி இலையாக இருக்கணும்னு கேட்கல, இல்லை அவருடைய சங்கு உடைய வெண்மையில் நிறத்துல படிந்திருக்கின்ற ஒரு புகழா இருக்கணும்னு நினைக்கல, சக்கரத்திலே இருக்கக்கூடிய ஒளி கீற்றுல ஒரு கீழ் நிழல இருக்கக்கூடிய ஒரு குடராக இருக்கணும் விரும்பல, எதுவுமே கேட்கல.
அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. இந்த அங்க கிட்டவே போல அந்த பெருமாள் எழுந்து நிற்கின்ற அந்த திருவேங்கட மலையிலே ஒரு படியாய் கிடக்க மாட்டேனான்னு கேட்கிறார் பொழுதுகிறார். அந்த மலையில பெருமலையில 7 மலைகள், அது அதனால்தான் 7 மலையான்னு சொல்றோம் நம்ம. அதை 7 மலைகள், அந்த 7 மலைகள்ல ஏதாவது ஒரு மூலையில பக்தர்கள் மிதித்து செல்கின்ற ஒரு படியாக இருக்க மாட்டேனா? வைணவத்துடைய பக்தி பெருக்குவாரு. இதெல்லாம் ஆழ்ந்த பக்தியினாலே இது எதிர்காலத்துல வந்து இவங்க படிப்பாங்க பாடுவாங்க அப்படின்லாம் தோன்றாமல் தன்னியல்பாக உள்ளே தோன்றிய அந்த அனுபவத்தின் வாயிலாக அப்படியே அந்த திருமலை வெங்கட மலையிலே இருக்கக்கூடிய அந்த நீர் சுனையிலே ஒரு கொக்கா இருக்க மாட்டேனா? இல்ல அந்த குளத்துல நிற்கக்கூடிய ஒரு அந்த மிதக்கூடிய நீந்தக்கூடிய ஒரு மீனா இருக்க மாட்டேனா? எனக்கு உலகத்துல எதுவுமே வேண்டாம். தேவலோகத்துல அரசனாக இந்திரனாக இருக்க விரும்பல. அந்த ரம்பைகள் எல்லாம் புடைசூழ வருகின்ற அந்த ஆட்சி வேண்டாம் எனக்கு. இந்த வானளவுக்கு பெருசாகக்கூடிய செல்வம் வேண்டாம். அந்த வானரசும் வேண்டாம், மண்ணரசு இந்திரலோக அரசு வேணும்னாலும் அதுவும் வேண்டாம். இந்த மண்ணரசு வேண்டுமான்னு கேட்டா அதுவும் வேண்டாம். வேற என்னப்பா வேணும்? அவரே கேள்வி கேட்டு அவர் சொல்றாரு, இல்ல அந்த சோலையில ஒரு சுனை இருக்குது, அந்த சுனையில ஒரு மீனா இருக்க மாட்டானா? இந்த மீன் அவர் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மச்சாவதாரம்ன்றத மனசுல வச்சுக்கிட்டு அப்படி சொல்றாரு குலத்து. ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன். தேனா பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. அந்த மீனா பிறக்கிற விதியுடையேன் ஆவேனே அப்படின்னு கேட்கிறார். அதான் தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு குறுக்கி கொண்டு இந்த பாசனங்களுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் இந்த ஆழ்வார்கள். பார்த்தா இதுதான் பக்தி பேரனுபவம். பக்தி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா இறைவன்கிட்ட லிஸ்டா போடுறது இல்லை. அது தன்னை குறுக்கி கொண்டு அவன் இருக்கக்கூடிய அந்த அவனுடைய அந்த தண்ணீரியில போய் அவனுடைய பாதத்தில் இருக்கிறது கூட இல்லை. அவன் இருக்கக்கூடிய அந்த மலையில ஒரு படியாகவோ இல்ல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கொக்கு நிக்கிற கொக்காகவோ இல்ல ஒரு மீனாகவோ அந்த சுனையில ஒரு நீர்த்துளியாகவோ கூட இருப்பேன் கேட்கிறார். அதுதாங்க, இதுதான் பக்தி. அரங்கனை பாடுகின்ற அந்த அற்புதத்துக்குள்ளே தன்னை கரைத்துக் கொள்ளுகின்ற அந்த தன்மையை பக்தி இதை வாசிப்பவர்களுக்கு இயல்பாக ஊட்டுவதாக வைணவ இலக்கியங்கள் திகழ்கின்றன. இறைவனோடு நேரடியாக பேசுவதாக இருக்கிறது, இறைவனுக்குள்ளே தன்னை கரைத்துக் கொள்வதாக, இரண்டர கரைத்துக் கொள்வதாக, அவன் இருக்கிற இடத்துல தன்னை இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் ஒரு மன உறுதியை காட்டுகின்ற ஒரு பாடல்களாக எப்போது. நீங்க வள்ளல் பெருமானுடைய பாடல் எல்லாமே எனக்கு அந்த பக்தி அனுபவத்தை கூட ரொம்ப பிடித்த பாடல் எல்லாமே. அவங்களும் ஒரு கட்டத்துல சொல்றாரு, எப்பா படித்த ஊர் மகனே தந்தை இங்கடித்தால் தாயடிப்பாள் தாயுடன் அணைப்பள். இந்த பாட்டு தாய் அடித்தால் குடித்தொரு தந்தை அணைப்பன். அந்த பாடலை கடைசியில இப்படி வரும், அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி நான் ஆச்சேன். எப்பா போதும், எனக்கு என்னை அடிக்காத, அணைத்துக் கொள்ளு, என்னால எதுவுமே துன்பத்தை தாங்கவே முடியாது. நம்ம திக்கட்டவனுக்கு தெய்வமே துணைன்னு ஒரு பழமொழி உண்டு, அனுபவ மொழி உண்டுங்க. அனுபவம் தான் இறைவன் கண்ணதாசன் சொல்றார். அவ்வளவு பெரிய அனுபவத்தை, பக்தி அனுபவத்தை தரக்கூடிய ஒரு பாடலையும் பாசுரத்தையும் நம்ம குலசேகர சொல்றார். நிறைய எல்லா ஆழ்வார்களையும் சொல்லலாம், நமக்கு நேரம் கிடையாது, அப்படி லேச போட்டுட்டு போறதுதான். நீங்க அதை எங்க கொண்டு வந்து ஓமை சேர்க்கிறாங்கன்னு பாருங்களேன். பக்தி இடத்துல நம்ம உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சு. இந்த கட்டிய ஆயின்மெண்ட் போட்டு போக்குறது, ஆயின்மெண்ட் போட்டு போக்குறதுனா போட்டுலாம். ஆயின்மெண்ட் தாங்கலையா, மருந்து மாத்திரை எதுக்கும் போகல, இல்ல கடைசியா அது ஆபரேஷன் அறுவை சிகிச்சை சொல்கிறார்கள் மருத்துவர். மருத்துவர் அறுவை சிகிச்சை பண்ணும்போது மருத்துவர் மேல கோபம் வருமா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் குண்டூசி எடுத்து குத்துனா நமக்கு என்ன பண்ணுவோம், அவனை கத்தி எடுத்து குத்துருவோம். பொதுவா பேருந்துல எங்க ஊர்ல எல்லாம் பயணம் பண்ணும்போது காலை மிதிச்சுட்டானா அவனை கீழே போட்டு துவம்சம் பண்ணிடுவாங்க. ஆனால் ஏன் கேட்டா காலை மிதிச்சதை அவனை தாங்க முடியல, தெரியாம தான் மிதிச்சா, அவனை தாங்க முடியல. ஆனால் அதை தாங்க முடியாம அவனை திருப்பி அடிக்கிறவன். ஆனால் இந்த இறைவன் தருகின்ற இந்த துன்பத்தை எல்லாம் எவ்வளவு துன்பம் தந்தாலும் தாங்கிக் கொள்வேன். ஏன் கேட்டா உன்னுடைய அருள் எனக்கு வர வேண்டும் என்பதற்காக தாங்கிக் கொள்வேன். இதுதாங்க மனசை பக்குவப்படுத்துவது இந்த பக்தி. ரொம்ப அருமையான பாட்டு. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளர் போல மாயத்தால் மீளா துயர்தனினும் புத்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அறியே.
மருத்துவன் கத்தியால அறுத்து சூடு போட்டா கூட அந்த காலத்துல கத்தி எடுத்து சூடு பண்ணி விளக்குல காட்டி சூடு பண்ணி அந்த கட்டியை அறுப்பாங்க. உடம்புல இருக்கிற கட்டியை இதான் வாழால் அறுத்து சுடினும். அந்த அறுத்து கட்டியை அறுத்துட்டு வாழை எடுத்து சூடாக்கி அது மேல வச்சிருவாங்க மருத்துவர்கள். அப்படி ஆனால் அந்த மருத்துவர்கள் மேல எப்போதும் நமக்கு கோபம் வராது. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சுக்கோங்க தவிர, யாரு காலை மிதிச்சா கத்தி எடுத்து குத்துற நாம தான் வாழான அறுக்கின்ற அந்த மருத்துவரை அப்படியே பிடிச்ச காப்பாத்துகின்ற அந்த இடத்துல தெய்வம் அவர்தான். அப்போ மாளாத காதல் நோயாளம் போல என்ன அழகான சொற்களை மாளாத காதல் நோயாளம் வைரவம் தருகின்ற அந்த சொற்களுடைய இனிமை இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே இல்லை. மாயத்தால் மீளா துயர்தறினோம். நீ எனக்கு எவ்வளவு துயரத்தை மாயத்தால் தந்தாலும் கூட, மீளாத துயரத்தை தந்தாலும் கூட நான் அதை பொறுத்துக் கொள்வேன். ஏனென்றால் உன்னுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒரு பக்தன் நான். இறைவன் கிட்ட இறைவனை ஒரு மருத்துவனாக மாற்றி சொல்லுகின்ற இந்த பக்தி அனுபவத்தை உலகத்துடைய எந்த இலக்கியமாவது சொல்லியிருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியும். ஒரு வைஷ்ணவம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு. இந்திய சமயங்கள் தான் இதை கொண்டு வர சொல்லுது. குறிப்பாக வைஷ்ணவம் சொல்லிட்டாங்க. அந்த கரைஞ்சு 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 எதை நாம் கோபமாக எடுக்கின்றோமோ அதையே அதை ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் லேசா கிள்ளிட்டாவது பதிலுக்கு பெருசா நம்ம துன்பப்படுத்துறோம். ஆனால் ஒரு பெரிய மருத்துவருக்கு இணையாக கொண்டு வந்து அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவருக்கு நிகராக இறைவனை கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த இடம்தான் வைஷ்ணவம் சொல்லித் தருகின்ற, வைணவ இலக்கியங்கள் சொல்லித் தருகின்ற நமக்கு பேர் அனுபவம். பக்தி என்பது சமைத்தல் ஆரம்பத்துல சொன்ன, சமயம் என்பது சமைத்தல் சொன்ன, அப்படி மனதை சமைக்கின்ற பக்குவப்படுத்துகின்ற பணியை வைஷ்ணவம் செஞ்சுக்கிட்டே வருது. அப்போ இது புதிய புதிய கோணங்களை நீங்க இந்த கேமரா படப்பதிவகத்துல இந்த கேமரா புகைப்பட கருவி வந்து சுழண்டு வரும். இப்பெல்லாம் அந்த ட்ரோன்ல வச்சு என்ன பண்ணாங்க, அப்படியே படம் எடுக்கிறாங்க. நம்ம ஆள் இருந்து எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவே சுமந்துட்டு போகுது. கேமரா கருவிய ட்ரோன்லாம் சுமந்துட்டு போகுது. ட்ரோன் வெடிகுண்டியே சுமந்துட்டு போகுது இப்ப உலகத்துல. ஆனா நம்ம கையில இருக்கிற ட்ரோன் வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த கேமரா சுமந்துட்டு போய் கல்யாணத்தெல்லாம் படம் பிடிக்குது, எல்லா திருவிழாக்கள் எல்லாம் படம் பிடிக்குது. அது மாதிரி நீங்க எல்லா கோணத்திலையும் வெளிச்சம் காட்டுவதாக இந்த வைஷ்ணவம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வெளிச்சம் காட்டுது. வெளிச்சத்தை அடிப்பாங்க, அப்படி வெளிச்சம் காட்டுது கேமரா லைட். இறைவன்கிட்ட பக்தி கொண்டா என்ன நடக்கும்? ஏன் சாமி கும்பிடுறேன்னு கேட்டீங்கன்னா பல பேர் சொல்லுவான், எனக்கு அடுத்து ப்ரமோஷன் வேணும், எனக்கு அடுத்து வந்து பிஹெச்டி சீட் கிடைக்கணும், எனக்கு எம்ஏ நல்லபடி முடிக்கணும். எங்க சுப்பிரமணியன் சார் வந்து நல்ல மார்க் மதிப்பெண் போகணும், எனக்கு எம்ஏ பாடம் மதிப்பெண் வைக்கும்போது தேர்வு வைக்கும் போது பிள்ளைங்க சொல்றாங்க ரெண்டாவது தமிழ் கல்வி அப்படிலாம் வேண்டிக்கிட்டு தான் வர்றாங்க. வரும்போது அப்படி பக்தி என்பது தனக்கு தேவையை கருதுவது பக்தியாக இன்றைக்கு உலகத்துல இருக்கு. எனக்கு இதை செய்யும் நான் வைஷ்ணவம் சொல்லிக் கொடுக்குது ஒரு பெரிய ஒரு புதிய நாற்றங்காலை நிறுவி காட்டுகிறது. இறைவனை பரவினால் உலகம் நன்றாக இருக்கும். வைஷ்ணவம் இறைவனுடைய புகழை பரவுவதால் இந்த புவியில இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் சுபிட்சமாக இன்புற்றிருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாங்க. நீங்க ஆண்டாளுடைய அந்த திருப்பாவையில முதல் பாடலே அவர்தான். ரெண்டாவது பாடல் அந்த மணிக்கணும் அந்த மார்கழி திங்கள் பாட்டுக்கு அடுத்த அதுல வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால், அந்த ஓங்கி உலகளந்த இந்த உத்தமனுடைய பேரை பாடி, உத்தமன் சொல்லி ஞாபகம் வச்சுங்க, கடைசியா வரும்போது சொல்றேன். நாம் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால், அப்படி நம்ம அவனை பரவி வழிபட்டால் என்ன நடக்கும்? நான் விரும்பின மாதிரி அவன் திருமால் என்ன திருமணம் பண்ணிக்குவானா? இல்ல, அவன் அப்படி சொல்லவே இல்லை. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, நாட்டுல 3 மழை 3 மும்மாறி, நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இன்னைக்கு கோயில்களுக்குள்ள எல்லாம் பெரும்பாலும் கேப்மாரி சோமாரி தான் நடந்திருக்கிறான், சொல்லக்கூடாது. ஆனா அன்றைக்கு மும்மாறி மழை பெஞ்சிட்டு எல்லா இடங்கள்லயும் இன்றைக்கு அந்த அப்படி நல்லதை சொல்லக்கூடியவங்களே இன்னைக்கு உலகத்துல இல்லாம போயிட்டாங்க, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம போயிட்டாங்க. அதுதான் அவன் சொல்றான், திருமால் ஓங்கி உலகளந்த உத்தமனை நான் கும்பிட்டால் வழிபட்டால் பரவினால் நாடெல்லாம் தீங்கின்றி திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெரும் சென்னல் ஊடு கயல் உகல.
சென்னல் உயர்ந்து வளரும். அந்த சென்னலுக்குள்ளே தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளே மீன்கள் எல்லாம் நீந்தி சென்று கொண்டே இருக்கும். அங்கே பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அந்த குவளை மலர்களுக்குள்ளே இந்த பொறி வண்டுகள், உடம்பிலே பொறிகளை உடைய வண்டுகள் எல்லாம் துஞ்சும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை வளம் இருக்கும். தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். பசுக்கள் கூட வள்ளலாக மாறி தங்களுடைய அடி வயிற்றை, மடியை, பால் காம்பினை பற்றி பால் கறக்கின்ற அந்த அந்த இடையர்களுக்கு பால்களை தந்து கொண்டே இருக்கக்கூடிய வள்ளல்களாக பசுக்களே மாறும் என்று சொன்னால், நீங்காத செல்வம் நிறைந்தவர் என்பாய். எல்லா இடங்களிலும் நீக்கமர இந்த உலகத்திலே அறிவு செல்வம், எல்லா செல்வங்களும் பக்தி செல்வம் பெருகி நிற்கும் ஆண்டாள் பாடி நிற்கிறார். பக்தியை பரவினால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடினால் எனக்கு இந்த நன்மை வரும் சொல்லாமல் அது இன்றைய பக்தி முறை. அவள் சொல்றா, உலகம் தீங்கு இல்லாமல் இருக்கும், உலகத்திலே வளம் நிறைந்திருக்கும், உலகத்திலே மழை பெய்யும். என்ன ஒரு இதுதான் பக்தி. பக்தி என்பது உலகம் வாழ்வதற்காக செய்வது பக்தி என்பதை வைணவம் ரொம்ப அற்புதமாக அந்த பாசனம் வழியாக சொல்லித் தருகிறது. அவருடைய திருப்பாவை வழியாக சொல்லுது. நீங்க அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போலாம், எனக்கு நேரம் இல்லை. அவருடைய அதாவது காதலுடைய உச்சத்தை பேசுற இலக்கியம் என்ன கேட்டீங்கன்னா, யாரால் பேச முடியும் கேட்டா பெண்களால் தான் பேச முடியும். ஒரு வெள்ளி விதியார் பாடலை போல காதலை நீங்க ஆழமா சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு செம்புல பெயல் நீரா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது சத்தியமா ஒரு பெண்ணா தான் இருக்க முடியும். ஏன்னா காதலை அவரை மாதிரி சொல்ல முடியாது. ரொம்ப அழகா சொல்றா. வெள்ளி விதியாருடைய பாட்டு மாதிரி சொல்ல முடியல. ரொம்ப அழகுங்க சங்க இலக்கியத்துல. அது மாதிரிதான் ஆண்டாள் அனுபவம். தாய்மை இடத்துல போய் நின்றுறாங்க காரைக்கிழமைறாங்க. இவள் ஆண்டாள் காதல், அவளுக்கு ததும்புற காதல், மானிட காதல் என்று மாநிலத்துக்கென்று பேச்சுப்படையிலே வாழ்விலேன்னு சொன்னவ இந்த மானிட காதல்றதையே தள்ளி விட்டு அவ ரொம்ப பெரிய பெரிய காதலை கொண்டு காட்டுறா. இதுதான் காதல். அந்த காதலுடைய ஒரு நுனிய கூட எட்ட முடியல நம்மளால இன்று வரை. காதல்ல அந்த காதல் எப்படி சங்கமிக்குது பாருங்க. அந்த காதலுடைய உச்சத்துல நீங்க இறைவனை காதலிக்க முடியுமா? அது இப்படி காதலிக்க முடியலாம். அது பெண்மையால் மட்டுமே இப்படி காதலிக்க முடியும். எதுவாக இருந்தாலும் பக்திக்குள்ளே உன்னை பரிபூர்ணமாக ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும்ன்றத ரொம்ப சொல்றது வைஷ்ணவம். அதுக்கு இந்த பாட்டு உதாரணம் நாச்சியார் திருமொழியில. அவனுக்கு இந்த திருவாளவா அங்குலம் அங்குலமா ரசிக்கிறா, அங்குலம் அங்குலமா பாடுறா. நீங்கள் இறைவனை அங்குலம் அங்குலமா நீங்க கோயிலுக்கு போனா சில இடத்துல பாத்தீங்கன்னா, சிவபெருமான பெருவுடையார் கோயில போய் பார்த்தா அப்படியே ரெண்டு கரங்களையும் போய் வச்சுட்டு ரெண்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்ணில் மாலை மாலையா தண்ணி. நீங்க நம்ம குருவாயூருக்கு போயிருந்தீங்கன்னா, குருவாயூர்ல போய் குருவாயூரப்பனை பார்க்கும்பொழுது இந்த கண்களில் மாலை மாலையா தண்ணி ஊறும். அப்படியே உருகி தன்னை இழக்கிறாங்க. சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அது மாதிரி இவன் அங்குலம் அங்குலமா ரசிக்கிறா. பார்த்து யார திருமாலை ரசிக்கிறா. ஒரு கட்டத்துல ரொம்ப அழகு இந்த பாட்டு. எவ்வளவு அழகு பாருங்க. மனசுடைய அன்பு பாலியல் சொல்லக்கூடாது. அந்த அற்புதமான காதலுடைய உச்சத்தை சொல்லுங்க. அவ சொல்றா, சங்கே திருமால் கையில கூடிய சங்கு, திருமால் கையில கூடிய சங்கு பேரு பாங்க சங்கன்னு பேரு. அந்த சங்க பார்த்து அவ கேட்கிறா, உன்னை வாயில வச்சு ஊதுறான்ல இந்த திருமால், என் பெருமாள். அந்த ஊதுற வாயிலிருந்து இவ்வளவு அழகா தாமரை இதழ் மாதிரி இருக்க அவனுடைய இதழ்கள். அதை பொருந்த இந்த தங்குல பொருத்தி ஊதுறானே, அந்த இதழ் எப்படி இருக்கும், அந்த சுவையை எனக்கு சொல்லுன்னு கேட்கிறான். யாராவது இது பேச முடியுமா? இதுதான் தெய்வ காதல், தெய்வீக காதல். அவள் மனதில் இருக்கக்கூடிய இச்சை எவ்வளவு அழகா ஒரு பக்தி அனுபவம் வெளிப்படுது. அவர் கேட்கிற அந்த கேள்வி, கற்பூரம் நாருமோ, அந்த தங்குல என்ன வாசம் வரும்? கற்பூர வாசம் வருதா? பச்சை கற்பூரத்துடைய வாசம் வருதா? கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவழ செவ்வாய் தான் திட்டி திருக்குமோ? இந்த வாயில இருந்து பச்சை கற்பூரத்துடைய வாசம் வருதா, இல்ல தாமரப்பூடைய வாசம் வருதா? கமலப்பூ நாரும். நாற்றம்ன்றது ரொம்ப அழகான தமிழ் சொல். அது ரொம்ப கேவலப்படுத்திக்கணும். நல்ல சொற்களை எல்லாம் கேவலப்படுத்துறது நம்முடைய வேலை. கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவழ செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ? அவ கேட்கிற அந்த திருப்பவழ செவ்வாய் இருக்குல்ல, அந்த பவழம் போல செவ்வாய் தித்திப்பா இருக்கா? என்ன அழகு, என்ன கேள்விங்க இது! கேட்க முடியாது. இன்றைக்கு கூட ஒரு பெண்ணால் கேட்க முடியாது. அவ இவ்வளவு அழகா கேட்கிறா. யாரு கேட்கிறா? சங்கு கிட்ட கேட்கிறா. திருமாலுடைய இதழுடைய சுவையை கேட்கிறா. மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவை நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண்தங்கே. யானையை கொன்று ஒழித்த அரக்கனாக வந்து நின்ற யானையை கொன்று ஒழித்த மறுபொசித்த அந்த கந்தத்தை உடைத்து கொன்ற இந்த மாதவனுடைய
சுவை நாற்றம், தன்னுடைய வாயுடைய சுவையுடைய வாசம் நாற்றத்தை விரும்புற்று கேட்கின்றேன், விரும்பி 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 கேட்கின்றேன். சொல் ஆழி வெண்சங்கே, கடலிலே கண்டெடுத்த வெண்சங்கே சொல்வாயாக. காதலுடைய இறைவன் மீது கொண்ட அந்த காதலுடைய உச்சத்தை யாராவது சொல்ல முடியும்? மீனாவுடைய பாடல்ல கூட ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுக்கு மேல அவளும் போக மாட்டேங்கிறான் மீராபாயுடைய காதல். யார் தொட முடியாத உச்சத்தெல்லாம் ஆண்டாள் கொடுத்துட்டு போறான். நேரம் பாத்துக்கிறாங்க. அப்படி தொட்டுக்கிட்டு போற அந்த அனுபவத்தை இது வைணவம் சொல்லுகின்ற பக்தி பேரமும். இறைவனுக்குள்ளே உன்னை நீ அவனை அணுவணுவாக ரசித்து உள்ளே போ. எங்க அணுவணுவாக வாழ்க்கையை ரசிப்பவனால் மட்டுமே வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும். அந்த ரசிப்பு தன்மை போனதுனால்தான் இன்னைக்கு நாம் கையில ஒரு செல்லை வச்சுக்கிட்டு மனைவி வந்து நல்ல புதுப்படவை கிடைக்க முடியும்னாலும் தெரியறது இல்ல, அழகான பூசூலி வந்து தெரியறது இல்ல, குழந்தை அழகா அருமையான உடை உடுத்துட்டு வந்து அப்பா எப்படி கேட்டாலும் பார்க்க முடியறது இல்ல. எல்லோரும் அந்த செல்லுக்குள்ள மூழ்கிட்டாங்க, செல்லுக்குள்ளே சென்று விட்டார்கள் அவர்கள். செல்லுன்னு அது அழகான பேர் வச்சிருக்கலாம், உள்ளே சென்று விடுதான் அந்த செல்லு வச்சாங்க. ஆனால் அந்த ரசிப்பு தன்மை எல்லாத்துலயும் ரசிப்பு போயிடுச்சு. அழகா நம்ம இயற்கை காட்சியை பார்த்துக்கிட்டே ரயில்ல பேருந்துல எல்லாம் பயணம் பண்ணுவோம், எதையும் பார்க்கறது இல்லை, இதை மட்டும் பார்த்துக்கிட்டு யார் எழுத்த வராங்க யார் போறாங்க எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. நாம் ஒரு கருவிக்குள்ளே அடிமையாக மாறிவிட்டோம். ரசிப்புத்தன்மை கொன்று ஏதோ இடத்துல புதைக்கப்பட்டு விட்டது. ஆனால் வாழ்க்கையில் இறைமையை ரசிக்கக்கூடிய அனுபவத்தையும், இறைமையை ரசித்தால்தான் அந்த ரசிப்புத்தன்மை தான் வாழ்க்கையுடைய எல்லா பொருட்களிலும் ரசிப்புத்தன்மை வைக்க முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு வைஷ்ணவம். எந்த ஆண்டாள் நாச்சியார் இதுல நமக்கு நேரத்துல ரொம்ப வேகமா சொல்லிட்டு நான் போயிடுறேன். இந்த வைணவம் என்ன சொல்லி தருதுன்னா, அந்த முதல் பாடல்ல திருப்பாவோட முதல் பாடல் தொடங்கி இந்த 30வது பாடல் வரைக்கும், அப்புறம் நாச்சியார் திருமொழியிலையும் பாடிக்கிட்டே வரவ, இந்த மாச்சியார் திருமொழியில இவ்வளவு அவனோட இதழுடைய ருசியை கேட்கிறாள். திருப்பாவுடைய கடைசி பாடல் சொல்லுது, நம்ம மனச ரொம்ப போட்டு உழுக்கிற பாட்டுங்க அது. அது அருமையுடைய அருமைன்னு சொல்லலாம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை, சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய், பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ உற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றேமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேனோர் என்பாவாய். அற்புதமான பாட்டுங்க, ரொம்ப அருமையான சொல்ல. ஒவ்வொரு அடியா சொல்லிட்டு போனோம். பசுக்களை காக்கின்ற கண்ணபிரானே, பசுக்களை காப்பாற்றுகின்ற கண்ணபிரானே, உன்னை விடிய காலையிலேயே எழுந்து நின்று வணங்கிட்டு உன்னுடைய திருமலர் பாதங்களை, தாமரை மலர் போன்ற பாதங்களை வணங்குகின்ற இந்த பக்தி பருவத்தோடு வணங்குகின்றோம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. பசுக்களை மேய்த்து உண்ணுகின்ற இடைக்குளத்துல வந்து பிறந்த, எனக்கு எத்தனையோ குளம் இருக்கு, ஆனா இடைக்குளத்துல வந்து பிறந்த நீனு ரொம்ப எளிமையிலும் எளிமையானவன் நீ. என்னுடைய அந்தரங்கமா நான் செய்யக்கூடிய உன்னுடைய கைங்கரியத்தை எல்லாம் வைஷ்ணவத்திலேயே சொல்றதுனால அந்த கைங்கரியம் சொல்ல நான் பயன்படுத்துறேன். என்னுடைய இந்த சேவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே கூடாது, எப்போதும் பெற்றுக்கொள்ளும். உன்கிட்ட நான் கேட்கிற வரம் இதுதான், என்னுடைய சேவையை நீ பெற்றுக்கொள். ரொம்ப எளிய குடும்பத்துல பிறந்தவன் நீ, இடைக்குளத்துல வந்து பிறந்தவன். இந்த எளிய குளத்துல பிறந்த என்னுடைய இந்த பக்தியையும் தொண்டையும் ஏற்றுக்கொள்ளி, பசுக்களை காப்பாற்றுபவனே என்னையும், இந்த மனித உள்ளமாகி என்னையும் நீ காப்பாற்று. தாங்கள் கொடுக்கின்ற, நீ கொடுக்கின்ற அந்த பறையை பெற்று இன்றைக்கு நாங்கள் திரும்பி போய் விடுவதற்காக வரவில்லை. நாங்கள் காலம் உள்ள வரை உன்னுடைய காலடியிலே விழுந்து கிடப்பதற்காக எல்லா அவதாரங்களிலும் உன்னோடு பின்னாலேயே தொடர்ந்து வருகின்ற உறவு, உற்ற உறவாக இருப்பதற்காகவே நாங்கள் இருக்கின்றோம். உனக்கே நாம் அடிமையானோம். ரொம்ப அழகா சொல்றோம், உனக்கே அடிமையாகும், உற்றேமையாகவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், இன்னைக்கு ஏழு பிறவிக்கு நீ எத்தனை அவதாரம் எடுத்தாலும் ஏழு பிறவி, 7 பிறவின்னு ஒரு பொருள்படும். 7 7 49, அப்படி எப்படி வேணா நீ பொருள்படலாம். 49 பிறவி வந்தா கூட அதுலயும் நான் உனக்கு உறவுடனாவே அவன். அதுக்கு அடுத்த அடிதான் சொல்றா, நீ செய்ய வேண்டியது கடைசியா ஒண்ணு இருக்கு, மற்ற நம் காமங்கள் மாற்றியவர் அம்பாரு. உண்மையை நான் வச்சுக்க பாரு, அளவில்லாத இந்த காதல், இச்சை படிந்த காதல், இதை மாத்தி மற்ற நம் காமங்கள் மாற்றியவர் என்பாவை. இதுதாங்க வைணவம். வைணவம் சொல்லித்தர பக்தி இதாங்க.
நீ எல்லா வகையிலும் அதை கொண்டாடி கொண்டாடி தீர்த்து விட்டு அந்த காமத்தை மாற்றி, காமம் என்பது விருப்பம், அதான் பொருள். இந்த காதலையும் மாற்றிவிட போதும் போதும். நான் அதை அனுபவிச்சுட்டேன், பூர்ணமா அனுபவிச்சுட்டேன், போதும் போதும் என்ற மனசை கொண்டு வந்து சேர்க்கிறது வைணவம். வைஷ்ணவம் இந்த வைணவ பாடல்கள் நாம் தருகின்ற அந்த அனுபவம் இது. நான் வைணவ பாடல் போனா வேற ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சுட்டு தான் போனேன். ஆனா இதுக்குள்ள நான் புரிந்துக்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் தேவை என்ன கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், சரணாகதி. இந்த சரணாகதி திட்டத்தை தான் வைஷ்ணவம் எல்லா இடத்தையும் முன்னாடி வைக்குது. எல்லா கண்டனே, உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலே எல்லாம் கண்டனே நம்மாழ்வார். அவர்தான் எல்லாம். அதான் இந்த உத்தமன் ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, போகி உலகளந்த உத்தமன். வைஷ்ணவத்துல ஒரு நம்பிக்கை உண்டு, நம்பிக்கையில அதுதான் உண்மை. அவன் தான் புருஷோத்தமன்னு பேரு பெருமாள். புருஷர்களில் உத்தமன் அவன்தான். அவன்தான் ஆண். அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் பெண், அவனை விரும்புகின்ற பெண்ணை இப்படித்தான் பார்க்குது. புருஷோத்தமன், புருஷர்களில் உத்தமன் அவன். பக்தி அது சொல்லுது. சரணாகதி தத்துவத்தை அந்த அழகுல தன்னை, அந்த அறிவுல, அந்த அந்த பாசத்துல, அந்த பக்தியில நெக்குருகி போய் நின்று பாடுகின்ற அந்த பாடலா இருப்பாங்க. அதுதான் பச்சை மாமலை போல் பேணி பவழவாய் கமலச்செங்கன் சுதா அமரரேரே ஆயிரம் குடும்பே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரும் வேண்டாங்க, எதுவுமே வேணாம், உங்க நான் சரண்டர் ஆயிட்டேன், முடிஞ்சு போச்சா. சரணாகதி தத்துவத்துக்கு இதுதான் இந்த பாடங்கள் சொல்லுது. இதுதான் நாராயணன். அந்த வைஷ்ணவத்துடைய அடிப்படையான இந்த நாராயணன் பெருமாள். இந்த பெருமாளுக்கு இந்த உலகம் வெளியில் இல்லை, புறத்தில் இல்லை. பெருமாள் இந்த உலகத்திற்கு புறத்தில் இல்லை. வைஷ்ணவத்துடைய அடிப்படை கருத்து. நீ காண்கின்ற மனிதனும் புழு பூச்சி மரம் இலை தழை எல்லாம் நாராயண அம்சம், பெருமாளுடைய அம்சம் தான். இதுதான் வைஷ்ணவம். அதுல நீ சரணாகதி அடைஞ்சது. இத ரொம்ப அழகா எடுத்துக்கிட்டு இந்த ஆழ்வாருடைய அமுதத்தை கையில எடுத்துக்கிட்டு தான் தன்னை கம்பநாட்டாளான்னு சொல்லப்படுகின்ற ராமாவதாரம் எழுதிய கம்பர் இதை கொண்டு வர்றாரு. இதை முழுமையா உள்வாங்குறாரு. முழுமையா உள்வாங்கிட்டா அவர் இந்த ராமாவதாரத்தை கம்பராமாயணத்தை கொண்டு வந்து சேர்த்தார். உயர்ந்த லட்சியங்களை உள்ள நிறுத்தி இந்த வைணவ இலக்கியங்கள் சொல்லுகின்ற உயர்ந்த லட்சியங்களை கொண்டு வந்து உள்ள காற்றியத்துக்குள்ள நிறுத்தி, அதனால்தான் அவர் அந்த எவ்வளவு விடயங்கள் இருக்கும்போது அந்த ராமனுடைய கதை எடுக்கிறதுக்கு காரணம் தான். மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு ஒருவன் உயரலாம் அப்படின்னு சொல்வது வைணவத்துடைய அடிப்படை. யாரா இருந்தாலும் தெய்வ நிலையிலிருந்து மனித நிலைக்கு வரலாம், மனித நிலையிலும் தெய்வம். மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு கண்ணதாசன் பாட்டு இருந்தது காரணம். இதை கொண்டு வந்து கம்பர் தன்னுடைய வைணவ இலக்கியத்துடைய ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய கம்பராமாயணம், அது எல்லா இந்த திவ்ய பிரபந்தத்துடைய எல்லா ஒட்டுமொத்த திரட்சியும் கொண்டு வந்து சேர்த்த இடம் தாங்க. அது இந்த சரணாகதிக்குள்ள, இந்த சரண்டருக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க எதையும் எல்லாவற்றையும் இயல்பா அணுகலாம். அங்க பெருமாள் கூட 2ஆம் பட்சமா போயிடுவார். எப்படி கேட்டா, பரதன் அண்ணன் காட்டுக்கு முதலா காட்டுக்கு போன பிறகு வர்றான். முதல்ல அண்ணனை பாக்குறதுக்கு தூரத்துல இருந்து யாரோ படை சைன்யம் வர்றது தெரியுது. அங்கிருந்து பாக்குற எல்லாம் கோபத்துல இருக்கிறாங்க. முதல்ல குகனுக்கே அந்த கோபம் வருது. குகன் தான் காவல் நினைக்கிறான் முன்னாடி. கோபம் ரொம்ப வருது. அவன் யாருடைய கொடின்னு பாக்குறான். அங்கிருந்து பாக்குறான், அது பரதனுடைய கொடி. பரதனுடைய கொடியில மாதுளம்பழம் முத்துக்கள் இருக்கு. மாதுளம்பழம் இருக்கிறதா கொடி இருக்கிறதா பரதனுடைய கொடி. இத தமிழ்ல யாரும் சொல்லல. வைணவத்துல வடமொழியில வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்படுது. அந்த மனம் அவனுக்கு அந்த மாதுளை முத்துக்கள் மாதிரி மனப்படைக்கும் பரதனம். அது தனி உள்ள, அதுக்கு போக வேண்டாம். அப்படி அவன் வர கோபம் வந்த மாறி மாறி குகன்ற மனிதனை மாத்தி 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 பரதனை பக்கத்துல பார்த்து பரதனுடைய அன்பை பார்த்து, ராமன் மேல வைத்த அன்பை பார்த்து, இந்த ராமன் மீது இருக்கிற அன்பை காரணமாக என்ன பண்றான், அந்த ராமனை மிஞ்சி பரதனை கொண்டு சொல்றான். 1000 ராமர்கள் நின்கேள் ஆவாரோ தெரியும் நம்மா அப்படின்னு. இதுதாங்க சரண்டர் ஆயிட்டா. இந்த ராமாவதாரத்துக்குள்ள அவன் சரண்டர் ஆயிட்டா ராமனே கூட 2ஆம் பட்சம் மாறிடும். இதுதான் வைணவம். உன்னை நீ இடப்பாயில சரணாகதியிலே. இதுதான் சரணாகதின்றது வைணவத்துடைய மிகப்பெரிய ஒரு சரண்டராகவே மாட்டேங்கிறோம். பல இடத்துல நம்ம டோட்டல் சரண்டர் ஆகிடும். ஒரே விஷயம் சொல்லி நம்ம நிறைவு பகுதியில் போயிடலாம். இதுதான்
விஸ்வாசத்துடைய இலக்கியம் சொன்னா வைஷ்ணவ தமிழ் இலக்கியம் சொல்லலாம். விஸ்வாசம், அதாவது பரமாத்மா மீது மாறாத அன்பு, பற்று, அணுக்கம் கொண்ட அந்த பக்தர்கள் மீது ஒரு பக்தி செலுத்துறது இருக்கு பார்த்தீங்களா, அது வைஷ்ணவத்துடைய சிறப்பு. எப்படி அப்பூதி அடிகள், மற்ற எல்லா அடியார்களும் இறைவனுக்கு அடியவர்கள், ஆனால் திருநாவுக்கரசு அடி சுவாமிகளுக்கு அடியவர் யார் கேட்டா அப்பூதிகள். அது மாதிரி ஒட்டுமொத்தமா பரமாத்மா மீது பற்றும் அந்த மாறாத அணுக்கமும் கொண்டவர்கள் யாரோ அந்த தொண்டர்கள் மீது பக்தி கொள்வது வைணவத்துடைய ஒரு பங்கு, விசுவாசம். அதனால்தான் பெருமாளை பரவிய பரம்பொருளை பாடிய நம்மாழ்வாருடைய படி பெருசா. அதை சொல்ல போனா திருவாய்மொழியை பேச ஆரம்பிச்சா இன்னொரு 2 செஷன் 162 163 தரணும் எனக்கு டாக்டர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். அது பரம்பொருளை பாடிய நம்மாழ்வார் இருக்கா பாத்தீங்களா, அப்படி பாடியதற்காகவே நம்மாழ்வாரை மட்டுமே பாடிய ஒருவரை ஆழ்வாராக மாற்றி வச்சிருக்கிறார். மதுரகவி ஆழ்வார்னு பேர். அவர் கண்ணினும் சிறுதாம்புன்னு பேர். அவர் பாட நம்மாழ்வார் மேல பாடினது. நம்மாழ்வார் பரமனை பாடியவர், பரமாத்மா பாடியவர். அந்த பரமாத்மாவை முழுமையா பாடிய நம்மாழ்வார் மீது பாசனங்கள் பாடியவர் மதுரகவி ஆழ்வார். அவர் ஆழ்வார், 12 ஆழ்வார்கள். அப்படி பரம்பொருளை எவன் பரிபூர்ணமாக தழுவிக்கொண்டான ஆற தழுவிக்கொண்டவர்களை தம்மோடு ஆற தழுவிக்கொள்வது வைணவர்களும் வைணவ தொண்டர்களும். அது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நம்ம நிறைய பகுதியில போயிடுவோம். இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு ஒருத்தர் ரொம்ப அருமையான திருவரங்க கலம்பகம்னு ஒன்று எழுதுகிறார். நம்ம இந்த திருவரங்கத்துக்கு மேல ஒரு கலம்பகம் எழுதினவர் அவர், சிற்றிலக்கியத்துல ஒன்று. அதுல ஒரு பாட்டு, ஒரு அரசன் தன்னுடைய மகனுக்கு ஒரு மரக்குடியில பிறந்த ஒரு பெண்ணை மனம் பேசி முடிக்கிறதுக்காக ஒரு ஓலை அனுப்புறான், நீட்டோலை அனுப்புறான். அந்த பொண்ணுக்கு திருவரங்க பெருமான் மேல மாறாத காதல், ஆறாத காதல், தீராத காதல். அது அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். இந்த பெண்ணின் தகப்பனார் இந்த ஓலை கொண்டு வந்தவனை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஒரு கேள்வி கேட்கிறாரு. டேய், அரசனுடைய திருமுகத்தை, அரசன் கூட அனுப்புறதுக்கு பேர் திருமுகம், மத்தவெல்லாம் அனுப்புறது ஓலை. அரசன் அமைச்சா திருமுகம். அது சொல்றாரு. அந்த மரவக்குடியுடைய அவன் சொல்றான், கேட்கிறான் அவன் கேள்வி. ஏடா, அரசனுடைய திருமுகத்தை கொண்டு வந்திருக்கிய கையில, எங்களை யாருன்னு நினைச்ச நீ? நாங்கள் பற்று அனைத்தையும் விட்டவர்கள், பற்று அனைத்தையும் விட்ட அந்த குகனுடைய பரம்பரையில வந்தவங்க நாங்க. சரி, அந்த திருமுகத்தை தான் கொண்டு வந்த, அதுக்கு ஏன், அதுக்கெல்லாம் அந்த திருமுகத்துக்கு ஓலைக்கு எங்கடா கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் எங்கடா? இந்த பாட்டுல அவன் கேட்கிறான், இளவரசுக்கு ஒரு பெண்மேன் கேட்கிற, அரச மரத்துக்கு ஒரு பெண் வேணும்னா ஒரு ஆலமரத்தை கட்டி வைக்க வேண்டியதுனா சொல்லிட்டு ஏளனமாக பாடு இந்த கவிதை. கொற்றவன் தன் திருமுகத்தை கொணர்ந்த தூதா, கொற்றவன் தன் திருமுகத்தை கொணர்ந்த தூதா, குறை உடலுக்கோ மறவர் கொம்பை கேட்டாய். ஏண்டா மறவர் குலத்துல பிறந்த அந்த கொம்பை கேட்கிறீ, அந்த பொண்ணை கேட்கிறியே, அற்றவர்சே திருவரங்க பெருமாள் தோழன் அவதரித்த திருக்குளம் என்று அறியாய் போகும். இது குகன் அவதரித்த திருவரங்க பெருமாளுடைய தோழனாக இருக்கக்கூடிய குகன் அவதரித்த குலத்துல வந்ததுடா நாங்க. மற்றதுதான் திருமுகமே, ஆனால் அந்த வாய், செவி, கண், மூக்கு எங்கே? மன்னன் பெற்ற இளவரசு ஆவின் மன்னன் பெற்ற இளவரசு, ஆனால் ஆவின் கொம்பை பிறந்த குலத்திற்கு ஏற்ப பேசுவாய். ஏய், இந்த பசுக்கள் நிறைந்திருக்கின்ற குலத்துல பிறந்த, இந்த மரக்குடியில பிறந்த இந்த பெண்ணுக்கு ஏற்ற ஒன்றை பேசுறாங்க அப்படின்னா என்ன தெரியுமா ஒரு அழகு? நான் இது பாட்டு ஏன் சொல்றேன் தெரியுங்களா? பாட்டுல ஒரு வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா? அற்றவர் சேர் திருவரங்க பெருமாள் தோழன் அவதரித்த திருக்குளம் என்று அறியாய் அப்படின்றார். ஒரு கங்கை கரையில இருக்கக்கூடிய ஓடம் ஓட்டுகின்ற ஒருவன் இந்த வடநாட்டுல இருக்கிறவங்க அவனுடைய குலத்துல வந்தவன் ஒருத்தன் சொல்றான்னா, சாதி, மதம், இந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் தகர்த்த எறிவது இந்த வைணவம். அதுதான் ராமானுஜ ஆச்சாரியார் செய்த பெரும் புரட்சியா தான். அதான் புரட்சி தொழில் அவரை சொல்றாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒரு பெரிய குடும்பத்தார் பெரிய குடியை சொல்லியிருக்கலாம். ஆனால் திருவரங்க பெருமாள் தோழன் அவதரித்த திருக்குளம், அந்த குகன் அவதரித்த குலத்துல வந்தவங்களா நாங்க அப்படின்றான். அவன் படம் போற்ற குலத்துல, அவன் வேட குலத்தை சேர்ந்தவன், அவன் வேறு குலம், வேறு குலம். ஆனால் தன்னுடைய அந்த குலமாவே தரித்துக் கொள்கிறார் சொன்னால், அந்த சாதிய கட்டுமானங்களை எல்லாம் தகர்க்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவது வைணவம்.
இந்த வைணவ பாடலுக்கெல்லாம் எப்படி கேட்டுன்னு கேட்டீங்கன்னா, அது வியாக்கியானம் எழுதுவாங்க. பாத்திரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதுறாங்க. அது 9,000 படி 12,000 படி அப்படின்னு நிறைய ரொம்ப பெருசுங்க. அதை பேசுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். நஞ்சியர், நம்பிள்ளை, நிறைய இந்த வியாக்கியானம் எழுதும் நிறைய. நான் சொல்றவங்க எல்லாம் நஞ்சியர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளையுடைய எல்லாம் படிக்க படிக்க கேட்கணுங்க. பின்பழகிய பெருமாள் ஜீயர், இவங்க எல்லாம் எழுதுறது. இதுல ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறா, திருக்கோணேரி தாசியை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். திருவாய்மொழி வாசக மாலைன்னு ஒன்று எழுதுன அந்த பெருமாட்டி பெண்ணும் இருக்கிறாங்க. வைணவம் உரைவளத்தால் ஏற்றம் பெற்றது வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவம் சாஸ்திர வளத்தால் சிறந்தது சாஸ்திரம், உரைவளத்தால் சிறந்தது வைணவம்னு சொல்லுவாங்க. அப்படி பெரியவர்கள் சொல்லுவாங்க. 2 சமயங்களின் மூழ்கி யார் ஆராய்ந்து பாக்குறாங்களோ அவங்க ரொம்ப நல்லா தெளிவா இத இவங்களை இந்த வியாக்கியானம் எழுதுறவங்களை பத்தி சொல்லும் போது வியாக்கியாதாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவ பெருமக்கள் இவங்களை வியாக்கியாதாக்கள் அப்படின்னு அவங்கள பத்தி சொல்லுவாங்க. ரொம்ப கிருஷ்ண பிரேமிலாம் இருந்த இடம் இல்லை. அவர் சொல்றதான் கேட்கும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. ஆண்டாள் நாச்சியார். கூடார்னா பகைவர்கள் அர்த்தம். பகைவர்களை வெல்லுகின்ற கோவிந்தனேன்னு அவரோட பொருள். இதான் நேரடியாக நமக்கு ஒரு பொருள். கிருஷ்ண பெருமையை சொல்லுவார். ரொம்ப அற்புதமா இருக்கும். சொல்ல சொல்ல உட்காந்து கேட்கணும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்லும் பொழுது, கூடார்னா பகைவர்களை வெல்லுகின்ற கோவிந்தன் என்று சொல்லும் பொழுதே நண்பர்களோடு அவன் தோற்று போகின்றவன். பகைவர்களை வெல்லுபவன் என்று சொன்னால் நண்பரிடம் தோற்று போகின்றவன் என்றும் ஆகாதா? பேச்சுல சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும். வியாக்கியானம். இதுதான் வியாக்கியானம். அம்மா பிள்ளை அம்மாவை போய் அப்படியே அடிக்குது, கண்ணத்தை ஓங்கிட்டு அடிக்குது. அம்மா சொன்னா ஐயோ வலிக்குதே. அந்த அம்மாவுக்கு வலிக்குது, அம்மா திருப்பி அடிக்கின்ற அர்த்தமா? தாங்க முடியும் அர்த்தமா? தான் பெற்ற பிள்ளைகளே தோற்று போவதிலே அந்த தாய் இன்பம் காணுகின்றாள். கூடாரை வெல்லும் சிறு கோவிந்தா என்று சொன்னால் பகைவர்களை வெல்லுகின்ற அந்த கோவிந்தன் நண்பரிடத்திலே தோற்று போவதிலே ஆனந்தம் காண்கின்றான். இப்படி வியாக்கியானம் எழுதாங்க பாருங்க. அது இன்னும் அதை படிக்க படிக்க எனக்கு இந்த வைணவத்திற்கு இன்னொரு கோணம், அவருடைய இன்னொரு உலகத்தை தரிசிக்கக்கூடிய ஓரத்தை நம்மளால தரிசிக்க முடியும். வைஷ்ணவத்துடைய முழு ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்லுவாங்க அவங்க பொதுவா. அது கடவுளை கடவுளாக மட்டும் பார்ப்பதல்ல, அது கடவுளை மனிதனாக பார்ப்பதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். அதான் ஸ்ரீ வைஷ்ணவம். கடவுளை மனிதனாக பார்க்கிறது, மனிதனையும் கடவுளாக பார்க்கிறது. சாதாரண எளியவனுக்கு செய்யற தொண்டுதான் இறைவனுக்கு செய்யற தொண்டு, தரித்திரனுக்கு செய்யற தொண்டுதான் நாராயணனுக்கு செய்யற தொண்டு அப்படின்னு ஒரு ஒரு பெரிய சமய புரட்சியே உருவாக்குறது ஸ்ரீ வைஷ்ணவம். அதுக்கு ராமானுஜ ஆச்சாரியார் ஒரு பெரிய உதாரணம். கடவுள் ஆடம்பரங்களை விரும்ப மாட்டான். அவன் கையில அந்த அவல் குறிச்சு ஒரு பிடி கொண்டு வர குசேலனை விரும்புவான். ஆடம்பரங்களை விரும்ப மாட்டான். ஆரவாரம்பரங்களை விரும்ப மாட்டான். அவன் எளிமையையும் அன்பையும் தியாகத்தை மட்டும்தான் விரும்புபவன் இறைவன் அப்படின்றத சொல்லி ஒரு பெரிய புது வழியை காட்டுறதுதான் நமக்கு எது கேட்டா இந்த ஸ்ரீ வைஷ்ணவம். இந்த எளிமையை, அதனுடைய அருமையை எப்படி சொல்றது, அதெல்லாம் பாசுர மடல் எழுதியிருக்கிறார் நம்ம கண்ணன் சார் எல்லாம். அருமையா அந்த நூலெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு வியப்பா இருக்கும். பெரியவங்க பல பேர் இருக்கிறாங்க அதுக்குள்ள. பாசுரங்களை நம்முடைய வாழ்நாளிலே எப்போதும் அணுவாக அதை போற்ற வேண்டும், பார்க்க வேண்டும். அதற்குள்ள இருக்கக்கூடிய எளியனுடைய அறிவுல பட்டது, எளியனுடைய பார்வையில் பட்டதையெல்லாம் நான் கொண்டு வந்து உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். அதுல குற்றம் குறை இருந்திருக்கலாம் உண்மையிலேயே, கண்டிப்பாக. அதை புரிஞ்சுக்கிறதுல நான் சில சொற்களை சொல்றதுல எனக்கு கஷ்டம் இருந்திருக்கலாம். நான் இன்னும் கூட அதிகமாக திருப்பாணாழ்வாரை பற்றியும், நான் இன்னும் அதிகமாக நம்மாழ்வாரை பற்றியும் நான் சொல்லணும்னு, பேயாழ்வாரை பற்றியும், பூதத்தாழ்வாரை பற்றி முதல்ல கொண்டு வந்த இந்த 3 ஆழ்வார்கள் எல்லாம் நின்று கொண்டு ஒரு இடத்துல சந்நிதிக்குள்ள நிற்கிற 4ஆவதாக வந்து கடவுள் காலை நீட்டிக்கிட்டு விட்டு வந்து நிற்கிறான். இதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நேரமின்மையின் காரணமாக நான் இதை நிறைவு செய்கின்றேன். வைணவம் என்கின்ற பெருங்கடலிலே ஒரு துளியிலும் 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 ஒரு துளியை தொட்டு பார்ப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்த தமிழெண்ணையின் திருவடிகளிலே, என்னுடைய பொன்னார் திருவடிகளிலே என்னுடைய வணக்கங்களை வைத்து இந்த வாய்ப்பினை நல்கிய டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தினுடைய பெரியோர்கள், குறிப்பாக முனைவர் கலாநிதி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுக்கும், சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், திருமதி கௌசல்யா சுப்பிரமணியம் அம்மா அவர்களுக்கும், முனைவர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, இதுகாரம் கேட்டிருந்த
எவ்வளவோ பணிகள் இருந்த போதும் கூட இந்த காலம் கேட்டு இருந்த பெரியோர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.